பரம கருணாமூர்த்தியான பகவான் பரம பாகவதோத்தமனான துருவசுவாமியினுடைய வம்சத்தில் அவதாரம் பண்ணுறார். துருவசுவாமி 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கடைசியில் பதரிகாசிரமம் வந்து பகவானை குறித்து தவம் பண்ணி வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்து தன் அம்மாவோட சேர்ந்து துருவஸ்தானம் அப்படின்னு சப்தரிஷி மண்டலங்களுக்கும் வைகுண்டத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்தானத்தில் இன்றளவும் பிரகாசிக்கிறார். அதுக்கு வேத பரிபாஷையில் சிம்சுமாரஸ்தானம் அப்படின்னு பெயர். அந்த ஸ்தானத்தை, அந்த துருவ நட்சத்திரத்தை பார்த்தாலோ அந்த துருவ சரித்திரத்தை கேட்டாலோ அவர்களுக்கு அகால முர்த்தி ஏற்படாது, தீர்காயுசோடு இருப்பார்கள் அப்படின்னு வேதமே சொல்றது. நாத்வனி பிரமீயத்தே நாக்னௌ பிரமீயத்தே நாத்சு பிரமீயத்தே நானபத்ய பிரமீயத்தே லக்வான்னோ பவதி த்ருவஸ்த்வமசி த்ருவஸ்யக்ஷிதமசி த்வம் பூதாநாமதிபதிரசி த்வம் பூதாநாதிஸ்ரேஷ்டோசி த்வாம் பூதான்யுபபர்யாவர்த்தந்தே நமஸ்தே நமः சர்வந்தே நமோ நம சிசுகுமாராய நமஹ. அந்த நட்சத்திரத்தோட வேவ்ஸ் நம்ம மேலே படணும். வடக்கு திக்கில் இருக்கிறது. அதனால தான் கல்யாணத்தன்னைக்கு அந்த பையனை பார்க்க சொல்லுவா, துருவ நட்சத்திரத்தை பார்க்கறது அப்படின்னு ஒரு காலத்தில் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. பொதுவாக இந்த கல்யாணங்கள்லாம் சிலதெல்லாம் எல்லாருக்கும் பொது, சிலது தான் 1-2 மாறுமே தவிர பெரும்பாலாக ஹிந்து தர்மத்தில் பொதுவானதாக சில தர்மங்கள் இருக்கும். இது பிராமணா அப்ராமணான்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவானது இந்த துருவ நட்சத்திரத்தை பார்க்கறது அப்படிங்கிறது. இன்னைக்கு அதை எப்படி பண்ணுறான்னா, பகலில் போய் வாத்தியார் சூரியனை காமிச்சிட்டு வர்றார். அது மாதிரி வானத்தை பாருங்கிறார். அதாவது சூரியனை பாருங்கனால சரிங்களா, வானத்தை பாருங்கிறார். என்னத்துக்காக எதுன்னே தெரியலன்னா கொஞ்ச நாளில் என்ன ஆகும், மற்ற மதங்கள் மாதிரி நம்ம மதமும் பரிகாசமாக போயிடும். இப்போ கண்மூடித்தனமாக மற்ற மதங்கள்லாம் அதனுடைய ஒரு பிரின்சிபாலிட்டி, அது என்னது, என்னத்துக்காக இது பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் தெரியாததுனால அந்த ஜனங்கள் அதை விட்டு விலகிறா. பதில நம்ம மதத்திலேருந்து அது மாதிரி விலக ஆரம்பிச்சிருவா, இல்லை பரிகாசம் பண்ணுவா. ஆனால் நம்ம மதத்தில் எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு, என்னத்துக்காக இதை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த நாலெட்ஜ் பிரேக் ஆகக்கூடாதுன்னு தான் நாங்கள்லாம் நினைக்கிறோம். திரும்பி கொண்டு போய் சேர்க்கணும் அந்த நாலெட்ஜை அப்படின்னு. துருவனை பார்க்கணும், அது மாதிரி அருந்ததியை பார்க்கணும் அப்படிங்கிறது விசேஷம். புருஷர்கள் துருவ நட்சத்திரத்தை பார்க்கணும், பெண்கள் அருந்ததி நட்சத்திரத்தை பார்ப்பா. துருவ பத்னி இல்லை, அருந்ததி வசிஷ்டருடைய பத்னி. சப்தரிஷிகளில் வசிஷ்டர் ஒருத்தர். அருந்ததி என்னத்துக்கு பார்க்கணும்னா, பதிவிரதைகளுக்குள்ள சிரேஷ்டமா உள்ளவள். ஒரு சமயம் அக்னி பகவானுக்கு சப்தரிஷிகளுடைய பத்னி மேல ஆசை வந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அக்னி பகவானுடைய பத்னியான சுவாகா தேவியானவள் சப்தரிஷிகளுடைய பத்னி மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்தா. ஒவ்வொரு சமயம் அக்னி பகவானோட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய தேஜஸை ஸ்வீகாரம் பண்ணி அதை கொண்டு வச்சு 6 தடவை பண்ணிவிட்டால் 7ஆவதா அருந்ததியோட வேஷத்தை அவளால் போட முடியல, வேஷத்தை கூட போட முடியல. அந்த அளவுக்கு பதிவிரதவள் அருந்ததி. இந்த 6 தேஜஸ் தான் 6 முகம்ங்கிறது. சுப்பிரமணியம்ங்கிறது அதுதான். அக்னிபூஹுன்னு பேரு. அக்னி பகவானுடைய புத்திரனா இருக்கிறதுனாலதான் ஆடு வாகனம். முருகனுக்கு சேவலும் இல்லை, இதுவும் மயிலும் கிடையாது, ஆடுதான் வாகனம். ஏன்னா அக்னி பகவானுடைய புத்திரங்கிறதுக்காக. இது ரொம்ப விஸ்தாரமா போகும்போது இந்த ஒரு மெசேஜுக்காக இதோட நடுப்புல சொல்லிட்டு போனேன். அந்த அருந்ததியை பார்க்கணும், துருவனை பார்க்கணுங்கிறது கல்யாணத்துல முக்கியமானது. அந்த துருவசுவாமியினுடைய பரம்பரையிலேயே வேணன்னு ஒருத்தன் நாஸ்திகவாதியா வந்தான். அவன் காலமாக ரிஷிகளுடைய சாபத்தினால அவனுடைய உடம்பை கடைஞ்சு அதுலேருந்து 2 பேரை உண்டாக்கினார்கள் மகரிஷிகள். இதெல்லாம் எல்லாமே இருக்கு. அது என்னன்னு நம்ம இப்ப நடுப்புல நமக்கு பிரேக் ஆயிடுது. ஒரு 1000 வருஷம் 1500 வருஷம் அந்நிய படையெடுப்புகளான நாலெட்ஜ் பிரேக் ஆனதுனால அது என்னன்னு புரியல, சப்தமா இருக்கு. கடைஞ்சு எடுத்தான்னா என்ன, உடம்புலேருந்து கடைஞ்சு ஒரு ஆண் எடுத்தா பெண் எடுத்தான்னா குளோனிங் சிஸ்டம். குளோனிங் சொல்றோம்னு இன்னைக்கு கடைஞ்சு எடுக்கிறது நான் தயிர் பால் கடையிற மாதிரியா? அப்படி இல்லையே. அர்ச்சிஸ், அந்த பிருத்து அப்படின்னு அந்த ஆணுக்கு பெயர், அர்ச்சிஸ்ன்னு பெண்ணுக்கு பெயர். மகாலட்சுமி பகவானே இந்த பூமியை ராஜ்ய பரிபாலனம் பண்ணினதுனால, பூமியை சமன்படுத்தினதுனால, பூமியை
நிரம்ப சக்தியை கொடுக்குற மாதிரி பண்ணதுனால இந்த பூமிக்கு பிருத்திவின்னு பெயர். அந்த வம்சம் சொல்லி 4வது ஸ்கந்தத்தை பிடிச்சி விதுரர் கிளம்பி போயிட்டார். 5வது ஸ்கந்தம் சுகாச்சாரியால் சுவாபிப்பிராயமாக சொல்கிறார். ராஜா கேட்டதுனால சுவாயம்பூ மனுவுக்கு மூத்த பையன் ஒருத்தன் இருந்தானே பிரியவர்த்தன், அவன் என்ன ஆச்சுன்னா அவன் தபஸுக்கு போயிட்டான். லட்சக்கணக்கான வருஷம் அவன் தபஸ் பண்ண துருவனுடைய வம்சம் நின்னத்தினால ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு அந்த பிரியவர்த்தன் ஆயுஷன் வந்து அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அவனுக்கு ஆக்னீத்ரன்னு ஒரு குழந்தை பிறந்து அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அவனுக்கு நாபின்னு ஒரு குழந்தை பிறந்து அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அவருக்கு பகவான் வந்து ஒரு அவதாரம் பண்றான் ரிஷபதேவருங்கு பேர்ல. நாபிஹி அபத்யகாமஹ அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞ புருஷம் அவஹிதாத்மா அயஜதா பரிஹிஷிதஸ்மின்னேவ விஷ்ணுதத்த பகவானே பரமர்ஷேஹே நாபேஹே பிரியசிகீர்ஷயா ததவரோதாய மேருதேவ்யாம் தர்மான் தர்சயிது காமஹ வாதரசனானாம் ஸ்ரவணானாம் ரிஷீனாம் ஊர்த்வமந்தினாம் சுக்லயா தனுவா அவததாரா. ரிஷபன் பேர் என்ன? ரிஷபர் ரிஷபன் ரிஷபா அப்படின்னா ரிஷஜானே பா தீப்தௌ. சம்ஸ்கிருதத்துக்கு மட்டும் ஒரு விசேஷம் என்னன்னா ரூட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த ரூட்டு சொல்லணும். ஒரு சப்தம்னா அது எதுலேருந்து கிளம்பினது அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அதுக்கு அது இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணாது சம்ஸ்கிருதம் அந்த சப்தத்தை. ரிஷபர் அப்படின்னா சிரேஷ்டன் அர்த்தம், ஞானின்னு அர்த்தம். ரிஷபன் அப்படின்னு சொன்னா ரிஷபா அப்படின்னா ஞானின்னு அர்த்தம், சிரேஷ்டன் அர்த்தம். அப்பேற்பட்ட அவதாரம் பண்ணி இந்திரனுடைய பையனான ஜெயந்தி கல்யாணம் பண்ணிட்டு 100 மகன்களை பெற்றான் பகவான். பரதன் முதலிய 100 குழந்தைகள். அதுல மூத்த பையனா உள்ள பரதன் அப்படிங்கிறவர் இந்த பூமியை ஆள்றார். அந்த ரிஷபதேவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த தர்மத்தை பின்பற்றி தான் ஜெயின மதம், சமண மதம்னு சொல்ற மத்தியில அது அந்த தர்மத்தை பின்பற்றி தான். இதே நம்ம ஜட்ஜி சுவாமிகளே அப்படிதானே. அவர் ஜட்ஜி சுவாமிகள் ஜடையோட அவதூதரா இருந்தார், பிறந்த மேனிக்கு இருந்தார். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா அவர்களே தலையை பிச்சுப்பார்கள், இன்னொருத்தரை விட்டு இது பண்ண மாட்டார், அம்மனமா இருப்பா. சன்னியாசிகளுக்கே ஒரு தர்மம் என்னன்னா சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரத்திலேயே அந்த மந்திரம் என்னன்னா அபயம் மத்த சுவாகான்னு முடியும். அது முழுஷா சொல்லக்கூடாது கிரகஸ்தனா உள்ளவர். பூர்த்தியாகிறதே அபயம் மத்த சுவாகா அப்படின்னா மத்தஹா என்னிடமிருந்து இனி இந்த உலகத்துல எந்த உயிரினத்துக்கும் பயம் கிடையாது, அபயம். என்னால பயம் வராது அப்படின்னா ஒரு எறும்புல கூட கால் வைக்கக்கூடாது, எறும்பை கூட கால் வைக்கக்கூடாது, எந்த ஜீவனுக்கும் கொல்லக்கூடாது, இல்லை ஹிம்சையே பண்ணக்கூடாது. அதனால அந்த ஜெயின மதத்தை பார்த்து எல்லாம் ரோட்டை பெருக்கின்னு போவா, வாயில துணியை கட்டிப்பா. ரிஷபதேவர் அப்படிதான் தாண்டி தான் போவார். 10 அடிக்கு எறும்பு இருந்ததுன்னா தாண்டி தான் போவார், அது மிதிக்க மாட்டார் அவர். அப்படி எல்லாம் ரிஷபதேவருடைய உபதேசங்கள் அது. அதுக்கப்புறம் அவருடைய புத்திரனான பரதனானவர் இந்த பூமி ஆள கோடி வருஷம் ஆண்டார் இந்த இடத்த. அதனால இந்த பூமிக்கு பாரத வருஷம் கண்டம்னு பேர் வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி அஜனாபன் ஒருத்தன் இருந்தான், அந்த பேர்லயே ஓடி இருந்தது. இது வந்ததுக்கு அப்புறம் இதுதான் ஒரிஜினல் பெயர். இந்தியாங்கிறது பிரிட்டிஷ்காரன் கொடுத்தது. ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாரும் யோஜனை பண்ண வேண்டியது. இந்த பரதனுக்கு அப்புறம்தான் ராமச்சந்திர பிரபு ஆண்டது. 11,000 வருஷம் ஆண்டிருக்கார். இந்த பரதனுக்கு அப்புறம்தான் தர்மபுத்திரர் ஆண்டது. இந்த பரதனுக்கு அப்புறம்தான் ஹரிச்சந்திரன் ஆண்டது. ஹரிச்சந்திரன் அப்புறம்தான் ராமச்சந்திரன் வச்சுக்கோங்களேன். இந்த பரதனுக்கு அப்புறம்தான் விக்ரமாதித்யன் ஆண்டது. இந்த பரதனுக்கு அப்புறம்தான் இஸ்லாமியர்கள் ஆண்டது. இந்த பரதனுக்கு அப்புறம்தான் கிறிஸ்துவர்கள் ஆண்டது. இவர்கள் யாரும் இந்த பெயரை மாத்தல, நாம தான் மாத்திட்டோம் இந்தியா. இது பாரத தேசம்னு தான் இருந்தது, பாரதம் அப்படின்னு தான் பெயர். இது பாரதேபி அஸ்மின் மகத்வாச்ச பரத்வாச்ச அப்படின்னு மகிமைகளை பரிச்சுருக்கிற தேசம்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தம். இதுதான் நாற்றங்கால்னு சொல்லுவோம் நாங்க கிராமத்துல. ஒரு 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 ஏக்கர் விவசாயம் பண்றதுக்கு இத்தினூண்டு இடத்துல நாத்து விட்டா போறோம். இத்தினூண்டு இந்த ஹால் அளவுக்கு நாத்து விட்டா போறோம். 1 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். அந்த நாத்தை
செடியை பிடுங்கி. அது மாதிரி உலகம் முழுக்க தர்மத்துக்கு நாற்றங்கால் இந்த தேசம்தான். இந்த தேசம்தான் உலகத்துக்கே வழிகாட்டி. அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ஞானியாயிருந்து ரகுகுணங்கிற ராஜாவுக்கு உபதேசம் பண்ணிட்டு அவர் அந்தர்தானமாகி கடைசியில அந்த பஞ்சம ஸ்கந்தத்துல பூலோக வர்ணனம், சொர்க்க வர்ணனம், நரக வர்ணனம்னு முடிச்சார். பூலோகத்துல இப்ப இன்னைக்கு நாம அமெரிக்காவை யார் கண்டுபிடிச்சா? கொலம்பஸ். அவன் என்ன கண்டுபிடிச்சானா? உண்டாக்கினானா? அப்ப அதுக்கு முன்னாடி அமெரிக்கா உண்டோனும். அது மாதிரி உலகம் முழுக்க அப்படியே தானே இருக்கு. வெவ்வேறு அந்த காலத்துல உள்ள பேர்ல இருந்திருக்கும். அது மாதிரி பேர்ல இந்த உலகம் முழுக்க இருந்தத சொல்றது. இந்த பஞ்சமஸ்கந்தத்துல வர்ணனை இருக்கு. 7 துவீபம். பொதுவா உலகத்துக்கு சப்தத்வீபா வசுமதி. வசுமதினா பூமிக்கு பெயர். இவ சப்தத்வீபா. துவீபம்னா 4 பக்கமும் கடலால சூழ்ந்த இடத்துக்கு துவீபம்னு பேரு. கண்டம் அப்படின்னு சொல்லலாம். அத இது 7 வகையா இருக்கு. இந்த 7ல எந்தெந்த துவீபம், எந்தெந்த மக்கள், எந்தெந்த தெய்வங்களை வழிபடுறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் விஸ்தாரமா சொல்லப்பட்டது. நரகத்தை சொன்னா இந்த நம்ம பக்கத்திலேருந்து தென் திசையில போகும்போது நரகம் அப்படிங்கிறது. தென் திசை அப்படிங்கிறதே சூரியனை வச்சுருந்தா நாம் கணக்கு பண்ணினாலும் பொதுவா திசை இந்த பக்கம்தான், அது மாறாது. இப்ப இது கிழக்குன்னா இதுதான் தெற்கு. பூமி என்ன சுத்தினாலும் இதுதானே தெற்கு நமக்கு. இது இந்த சைடுல 80,000 மைல் தாண்டி இருக்கு நரகம்ங்கிற அந்த பிரதேசம். வேதமே சொல்றது, ரோதஸ்யோரந்தர்தேசேஷு தத்ரண்யஸ்யந்தே வாசவைஹி தே ஷரீரா பிரபத்யந்தே யதா புண்ணியஸ்ய கர்மணஹ அபான்யபாதகேஷா. சூரிய நமஸ்காரத்தில் வரும் அது. தத்ர தேயோ நிஜாஜனாஹ மிருத்வா புனர்மிருத்யுமாபத்யந்தே அத்யமானா ஸ்வகர்மபிஹி ஆசாதிகா கிருமய இவா அப்படின்னு அந்த பக்கம் இருக்கு. அங்க என்ன விசேஷம்? 27 வகையான நரகம். இந்த இடத்துல பாகவதம் முழுக்க நிர்ணயமா சொன்ன சுகாச்சாரியா இந்த இடத்துல ஒரு சம்சயமா ஒரு விஷயத்தை சொல்றார். ராஜன்னு 27ன்னு சில பேர் சொல்றா, 28ன்னு சொல்றான்னு. பாக்கி எல்லாத்தையும் கன்ஃபார்மா சொன்னவர் நரகம் வரத்தைய மட்டும் ஏன் சம்சயமா சொன்னார்னா, உன்னை கன்ஃபார்மா சொல்லணும்னா அங்க போனாதானே தெரியும். அங்க போய் பார்த்திருந்தா தானே சொல்லலாம். இவர் நரகத்துக்கு போகாதவருங்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் ஒரு சம்சயம் வைக்கிறார். 27ன்னு சொல்றா, 28ன்னு சொல்றா. அங்க உள்ளவர்களுக்கு யமதூதர்களுக்கு வாசவாள்னு பேரு. அவர்களுக்கு அங்க எல்லாருக்குமே வாசவாள்னு தான் பேரு. நாம மாறி போனாலுமே நமக்கும் வாசவாள்னு தான் பேரு. அங்க என்ன நமக்கு உடம்பு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னார். ட்ரெஸ் கோடுன்னு சொல்றோம். அது மாதிரி உடம்போட அமைப்பு எப்படி இருக்கும்னா அபான்யபாத கேசாசா. அபானி அபாத்து அகேஷாசா. கை இருக்காது, கால் இருக்காது, தலைமை இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்ப என்ன தலைமையில வச்சுன்னு நீ என்ன அந்த காலத்துல வெரிசா கட்டு குடுமியோட பூவெல்லாம் சுத்தி வச்சு மாப்பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணுவா. அது மாதிரி நீ என்ன அலங்காரமா பண்ணிக்க போறேன்? கை இருந்தா அப்படி மாலை போட வந்தாருன்னா அப்படி வாங்கியா போட்டுக்க போறேன்? கால் இருந்தா கோவிலா அங்க அடி வாங்கறதுக்குள்ள சரீரம் தானே அது. அடி வாங்குற சரீரத்துக்கு இடத்துக்கு இத்தனை உபச்சாரம். கால் இருந்தா ஓடிபடுவான், கை இருந்தா தடுப்பான். இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ ஒரு சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா சமயத்துல நரக யாதன படங்கள்லாம் விற்பா. சில பேருக்கு இந்த கருட புராணத்திலேயே போட்டிருப்பா. அதெல்லாம் இந்த பழைய தமிழ் கருட புராணத்தை பார்த்தேன்னா செக்கில் வச்சு இது பண்றது, எண்ணெய் கொப்பரையில வச்சு பண்றது, ரம்பத்தை வச்சு அறக்கிறது, இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் இங்க நம்புற மாதிரி இருக்கா? ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சரீரத்தை தான் நம்ம இங்க விட்டுட்டு போறோம், அப்புறம் அங்க என்ன நமக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். புரியுற மாதிரி சொல்லு. தெரியல என்ன பண்ணின்னு இங்க விட்டுட்டு போயிடுறோம். அப்புறம் நம்மளை யார் எங்க நமக்கு எங்க போகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இங்க
உடம்பு வந்து நமக்கு இங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அங்க எப்படி நாம வந்து ஒரு வேதனையை அனுபவிக்க முடியும்னா அதுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நமக்கு உடம்பு இது மட்டும் இல்லை, வாசனா சரீரம்னு இருக்கு. அனுபவத்துக்கு வேற சரீரம். அதுக்கு புரியறதுக்கு தான் சொப்னம், கனவு காண்ற மத்தியில. அந்த கனவு நன்னா தூங்குறது, திருடம் வரான், கத்தியை காமிக்கிறான், பணத்தெல்லாம் குடு அப்படின்னு சொல்றான். நாம தரமாட்டேன்னு சொன்னா குத்துவேங்கிறான், குத்தினாலும் தரமாட்டேன்னா குத்துறான். உடனே நமக்கு ரத்தம் வருது, கோன்னு அழறோம், நாம வலி தாங்காம அழறோம். முழிச்சுன்னு பார்த்தோம்னா ஒண்ணுமில்லை. இப்போ ஒரு கேள்வி, இத்தனை நேரம் நாம வந்து திருட வந்தது, குத்தினது, நம்ம உடம்பு வந்து வலிச்சது, ரத்தம் வந்தது, இதெல்லாம் உண்மையா பொய்யான்னா நம்ம முழிச்சுன்ற அப்புறம் பொய்ன்னு சொல்றோம். அந்த அனுபவம் உண்மைங்கிறதுக்கு நம்ம உடம்பு வேர்த்து இருக்கு, குப்புன்னு எழுந்து உட்காந்துன்னு பார்த்து உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி இருக்கு. என்னன்னு கேட்குறா மாமி, இது வேற உளர்றான் கனவுல. எழுப்பி விட்டு என்னன்னு கேட்குறா. இது மாதிரி ஒரு கட்ட கனவு பார்த்தேன் அப்படின்னு உடனே என்ன கனவு அப்படின்னா இது மாதிரிங்கிறோம். மருத்துவம் தூங்குங்கோ அப்படின்னு சொல்றா. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த சேனை மூணையுமே ஒன்று ஒன்று ரெண்டில் வச்சு போட போதும். ஆமாம், சத்தம் வருது. நமக்கு வந்து முழிச்சுண்டப்புறம் அது பொய்ன்னு வேணா தோணலாம். கனவுல நாம பார்த்ததுக்கு அடையாளமா நமக்கு அந்த உடம்பு வேர்த்திருக்கு. நம்ம கனவுல பார்த்த உடம்புல குத்தி ரத்தம் வந்து வலிச்சதே அது எந்த உடம்புன்னு தான் கேள்வி. இப்ப நமக்கு உடம்புல ஒன்றும் இல்லை. அப்ப குத்தினது எந்த உடம்புல, ரத்தம் வந்தது எந்த உடம்புல, வலிச்சது எந்த உடம்பு? மனோகல்பிதமான சரீரம். இந்த உடம்பு சம்பந்தம் இல்லாம நாம அழ முடியும், வலிக்கும், நமக்கு குத்தினா வலிக்கும், ரத்தம் வருங்கிறதெல்லாம் தெரியறதோ. இந்த அனுபவம் தானே நரகத்துல. உங்களுக்கு மிச்சம் அனுபவம் தானே, அவ்வளவு தூரமே வேண்டாம். எண்ணெய் சட்டியில பொறிப்பாள்னா நம்மளே எத்தனை எண்ணெய் சட்டிலாம் வச்சுட்டே இருக்கிறதே ஒரு ஈ வந்து விழுந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சட்டியில் பொறிக்கிற மாதிரி துண்டமா வெட்டுவான்னா ரயிலில் எத்தனை பேர் துண்டமா பிளந்து அடிபட்டு போறா. அந்த நரகத்துல என்ன தண்டனை கொடுப்பார்களோ அதெல்லாம் நாம லோகத்திலேயே பார்க்கிறோமே. தீயில பொசுக்குவான்னா அது எப்படி பொசுக்குவான்னா, இப்ப சைனாலேருந்து ஒரு பேட்டை வந்திருக்கு பாருங்க கொசுக்கு, அதை கொல்றதுக்கு தேடி தேடி கொல்ற முத்தையில இது மாதிரி எல்லாம் நமக்கு திரும்பி வரும். அது வேற விஷயம். அழகா அந்த காலத்துல கொசுவலையை கட்டின்னு படுத்திப்பான். ஒரு இது புடுங்காது, ஒரு விவகாரம் கிடையாது. இந்த மேட்டு கிட்டு இந்த இதெல்லாம் அதெல்லாம் வச்சுக்கவே கூடாது, ஜீவ ஹிம்சையே கூடாது. அதனாலதான் எங்க போனாலும் நாங்க எல்லாருக்கும் கொசுவலையை கட்டிக்கோங்க, கொசுவலையை போட்டுக்கோங்க. எதுக்கு நீங்க பூச்சி அன்னைக்கே சொல்லலையே, எந்த ஜீவராசியும் நாம கொல்லக்கூடாதுன்னு. கொல்லவே கூடாது, அதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஈ வந்தா கூட, எறும்பு வந்தா கூட சூடத்தை போட்டா ஓடி போயிட போறது. இல்ல தேல் பூச்சி இதெல்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி விளக்கு மாத்திரை பிடிச்சி கொண்டு வாசலை விட்டுட்டா அது பாட்டுக்கு போக்குறது. அதுக்கு மேல நீங்க அடிச்சு நீங்க என்ன பண்ண போற? போ. அந்த காலத்துல பாம்போட பேசுவா. அதுக்கு இதுல வந்துட்டு எங்க வந்த நீ, உன்னதான் நான் பூஜை பண்றேன்னு சஷ்டி அன்னைக்கு போனி, உன்னை நான் ஒழுங்கா பூஜை பண்றேன் போனா அது பாட்டுக்கு போயிடும். இதான் யதார்த்தம். எதுவும் நம்மளை கொல்லணும்னு வரவே இல்லை. நம்மளை கொண்டுடுவாளோன்னு அது பயப்படுறது. நம்மளை கொல்லணுங்கிற எண்ணத்துல எதுவுமே வரல. நீ ஏன் அதை கொல்ற? எவ்வளவு பெரிய ஒரு கருணை இந்து மதம் போதிக்கிறது. உன் வாழ்க்கையில சம்பந்தப்படுத்த அதை அப்படியே கொண்டு வாசல்ல விட்டுட்டா முடிஞ்சது வேலை. இதெல்லாம் வந்து பாபமா முடியும். நரகத்துல இந்த யாதனைகள்லாம் உண்டுங்கிறதே ராஜா கேட்டான். ஒரு சந்தேகம் வந்தது பரீட்சித்துக்கு. சில பாவங்கள் பண்ணினா இந்த தண்டனைன்னு சொல்றோம், பாவத்துக்கு பரிகாரம் சொல்றோம். பரிகாரம் பண்ணினா அந்த பாவம் போகுமா போகாதா? போகும். அப்ப தண்டனை கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப தண்டனை 3 வகை. ஒரு பாவம் பண்ணினா அந்த பாவத்தை உணர்ந்து நாமே பரிகாரம் பண்ணிட்டோம்னா நமக்கு தண்டனை கிடையாது. அப்படி இல்லையா, ராஜா தண்டிச்சான்னு வச்சுக்கோங்க, அதோட முடிஞ்சு போயிடுது.
அப்புறமும் நமக்கு தண்டனை கிடையாது. இந்த ரெண்டுலேருந்தும் நாம தப்பிச்சாதான் தெய்வம் தண்டிக்கும் நம்மளை. அது பிறந்தான் தெய்வம் வெயிட் பண்ணும் உடனே. அதனாலதான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்றது. தெய்வம் உடனே தண்டிச்சுடாது. நீ அந்த ஜென்ம முழுக்க உனக்கு கவனிக்கும். நீ அதை உணர்ந்து பரிகாரம் பண்ணிக்கிறியா, பிராயச்சித்தம் பண்ணிக்கிறியா, தப்புங்கிறத நீ உணர்றையா அப்படின்னு பார்க்கும். ஐயோ அறியாத வயசுல பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நினைச்சு நாம வருத்தப்பட்டு, மனப்பூர்வமா வருத்தப்பட்டு அதுக்குள்ள பரிகாரங்கள் அனந்தமா காலத்தை பொறுத்து இருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல போடுற டெபாசிட் மாதிரி தான் அது. காலம் தள்ள 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 அதோட இது அளவு பெருசாகிற மாதிரி பரிகாரம் பெருசாகிட்டே போயிடும். நீங்க உடனே பண்ணினுட்டேன்னா பாபம் சரியா போயிடும். தள்ளி போட 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 அதனுடைய வளர்ச்சி பெருசா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும் நாம. அப்புறம் நம்ம பண்ணிக்கலன்னா ராஜா தண்டிக்கிறது கண்டுபிடிச்சு, ரெண்டுமே இல்லைன்னா தெய்வம் கொடுக்கும். பிராயஷ்சித்தங்கள் பல வகையா இருக்கு. அதை பண்ணிட்டா பாபம் போயிடும். என்ன பிராயஷ்சித்தம்னால் தபசா பிரம்மச்சரியேன தமேன ச சமேன ச தியாகேன சத்ய சௌச்சாப்யா யமேன நியமேன ச தேகவாக் புத்திஜம் தீராஹ தர்மஜ்ஞா ஸ்ரத்தயான்விதாஹ க்ஷிபந்த்யகம் மகதபி வேணுகுல்மமிவானலஹ. தபசா பிரம்மச்சரியேன, தபஸுங்கிற சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு. பிரம்மச்சரியத்தினால, தமேனச்ச புலநடக்கத்தினால, யமம் பிராத்தஸ்நானாதிகள், நியமங்கள், விரதங்கள், இப்படிலாம் நியமமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த முறைகள், விரதங்கள்லாம் ஏகாதசியாதி விரதங்கள். பிரம்ம யமே தமேனச்ச சமேனச்சா நியமேனச்சா, இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. தபசா பிரம்மச்சரியேன தமேனச்ச சமேனச்சா தியாகேன சத்ய சௌச்சாபியா, தியாகேன நிறைய தானம் பண்ற விடுறதுனால, சத்தியத்தை பேசுறதுனால, சௌச்சாபியாம் சுத்தியா இருக்கிறதுனால, உடம்ப வருத்திக்கிறதுனால, புத்திபூர்வமா நாம் உணர்றதுனால, இப்படிலாம் நம்ம பாபங்கள் போகும். ஆனா பாபம் போகுமே தவிர பாபம் பண்ணணுங்கிற எண்ணம் போகாது. அதுதான் இந்த பிரச்சனை. பாபங்கள் போகும், பாபம் பண்ணணுங்கிற எண்ணம் போகாது. இது மாதிரி ஒரு பாபம் பண்ணி அதுக்கு நாம பரிகாரம் பண்ணிட்டா ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு துணிச்சலும் வரும். இதை பண்ணினா அதுக்கு அது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். சுகர்னா அதுக்கு மாத்திரை இருக்கு, ப்ரெஷர்னா மாத்திரை இருக்கு. அப்படி வந்ததுனால தானே பேஷா போடுங்கோ, குளுக்குந்தா பரவாயில்ல, ஒரு மாத்திரையை சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு துணிச்சல் வருது பத்தியில. அந்த மாத்திரைன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தொட்டா தத்து விஷ்ணு அப்புறம் தான்னா தொடமாட்டான். அது பிராயஷ்சித்தமும் அப்படிதான். பிராயஷ்சித்தங்கள் பண்ண பண்ண துணிச்சல் வரும். வியாதி மாதிரின்னு சொன்னதுலேருந்தே இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். நீங்க மேல மேல அபத்தியம் பண்ணி மருந்தை சாப்பிட சாப்பிட அந்த மருந்துக்கு எஃபெக்ட் இல்லாத போற மாதிரி மேல மேல நீங்க பாபத்தை பண்ணி பரிகாரம் பண்ண பண்ண பரிகாரத்துக்கு எஃபெக்ட் இருக்காது. ஒரு கட்டத்துல பரிகாரங்கள் எஃபெக்டா இருக்காது. அதனாலதான் நீங்க பலிக்கவே மாட்டேங்குது பாருங்க. ஒரு விசேஷம் என்னன்னா, ஒரு காலத்துல பெரிய பிராயஷ்சித்தங்கள்லாம் பண்ணிப்பா. இன்னைக்கு பாபத்தை பெருசா பண்ணிட்டு பரிகாரத்தை 10 ரூபா தேங்காய் உடச்சுட்டு எல்லாம் போயிடணுங்களாம் கோவிலுக்கு போயிட்டு. அது எப்படி போகும்? நீ பண்ணி இருக்கிறதோ பெரிய பாவம். கோயிலில் போய் 10 ரூபா தேங்காய் உடைச்சதுனாலேயே இத்தனுண்டுக்கு 1.5 ரூபாய்க்கு ஒரு முட்டை நல்ல நிலை விலைக்கு போகும். அந்த ஒரு முட்டை தான் ஏற்றுற அளவுக்கு சக்தி இருக்குங்கிறவாளுக்கு போகும். அந்த ஏழைக்கு போகும். அதுக்கு மேலே அவளுக்கு சக்தி கிடையாது. அதனால தான் உடம்பை வருத்திக்கிறது, அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிறேங்கிறது. இதெல்லாமே நமக்கு முடிய இருக்கு பத்தியில. இதெல்லாம் நம்மளுடைய உயிர் தான், செல்கள் தான். அதை பகவானுக்கு, அது எப்படின்னா சாஸ்திரங்கள் முடி இறக்கிக்கிறதுனா ரொம்ப பேருக்கு என்னன்னு தெரியாது. ஒருத்தரை மொட்டையை அடிச்சா ஒருத்தரை கொன்னா மாதிரி அர்த்தம் சாஸ்திரத்துல. அவனுக்கு தண்டனை மொட்டை அடிக்கிறதுங்கிறது. அப்போ ஒரு தடவை மறுபிறவி மாதிரி அது. அதனாலதான் கோவில்ல போய் இதுல எல்லாரும் அடிச்சுக்க கூடாது. பிராமணன் சாஸ்திரவத்தா சம்ஸ்காரவத்தா பூனல் போட்ட போது வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குடுமி எடுக்கக்கூடாது. இத்துணுண்டாவது வச்சுட்டு தான் மிச்சத்தை எடுக்கணும். அப்ராமணாளுக்கு அந்த நியமம் கிடையாது. ஸ்திரீகளுக்கு சர்வதா அது கிடையாது. ஒரு 2 வயசு 3 வயசு பாலாவஸ்தையா இருக்க அப்படின்னு தான் மொட்டை அடிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சிசு அவஸ்தையில இருக்கிறதே தான். பாலையா மாறினா கூட மொட்டை அடிக்கக்கூடாது. பாலைங்கிறது ஒரு 3-4 வயசுக்கு மேல உள்ள பருவம் அது.
அம்பாலா சொல்றது, பாலா திரிபுர சுந்தரியா சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு மேல கேசத்தை வளர்க்க தான் வளர்க்கும். இதெல்லாம் ஒரு பரிகாரம். மாவிளக்கு போடுறது, உடம்ப பரித்திக்கிறது, இதெல்லாம் யாருக்குன்னா அதையும் பண்ணணும். பணத்தினால நீ பாவம் பண்ணினா பணத்தை தான் செலவிச்சாகணும். பணத்தை வாயினால பாவம் பண்ணினா வாக்குனால நாமம் சொல்லியா, மனசுனால பாவம் பண்ணினா மனசுனால, நீ எதால பண்றையோ அதாலதான் உனக்கு அனுபவம், அதாலதான் அதை போக்கின்றாகணும். இதான் விஷயம். ஆனா பாவம் போகும், பாவம் பண்ணணுங்கிற எண்ணம் போகாது. ஒருத்தனுக்கு பாவமும் போகணும், பாவம் பண்ணணுங்கிற எண்ணமும் போகணும்னா பக்தியினால போகும்னா. கேச்சித்து கேவலயா பக்தியா வாசுதேவ பராயணாஹ அகம் துன்வந்தி கார்த்ஸ்னேன நிகாரமிவ பாஸ்கரஹ. பக்தியினால ஒருத்தன் பாவத்தையும் போக்கிப்பான், பாவம் பண்ணணுங்கிற எண்ணமும் அவனுக்கு போகும். அதுக்கு உதாரணமா ஒரு சரித்திரம் சொல்றேன். கான்யகுப்ஜம்ங்கிற தேசத்துல அஜாமிலன்னு ஒரு பிராமணன் இருந்தான். சத் பிராமணன், சத்குலத்துல பிறந்தவன், சதாச்சாரத்தோட உள்ளவன். சின்ன வயசுல வேதாத்தியனம் பூர்த்தியாகி அப்ரூடையா கண்ணிக்க நிலையில ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உபாசனாதி அனுஷ்டானங்களை பண்ணின்னு வரும்போது காட்டுக்கு சமைத்து எடுக்க போன இடத்துல ஒரு பிராஸ்டியூட் கேர்ள் ஒருத்தனோட சேர்ந்து இருக்கிற அந்த அவஸ்தையை பார்த்துட்டு, சங்கம்தான் விவேகத்துக்கும் அவிவேகத்துக்கும் காரணம். சத்சங்கம் விவேகத்தை கொடுக்கும், துஸ்சங்கம் அவிவேகத்துக்கு காரணமாகும். இதை மனசு இருக்கு பாருங்க, எல்லாருக்குமே மனசாட்சியா பகவான் இருக்கா. நீங்க ஒருத்தர் சொல்லிதான் ஒருத்தருக்கு ஒண்ணு தெரியணும்னே அவசியம் கிடையாது. மனசாட்சியா பகவான் இருக்கிறதுனால இதை செய்யாதேன்னு ஃபர்ஸ்ட் தடவை சொல்லிடுவான். ஃபர்ஸ்ட் தடவை வான் பண்ணுவான் பகவான், நீங்க பாபத்தை பண்றதே. அதை மீறி நீங்க செஞ்ச எல்லாம் ஒரு 2 தடவை 2 தடவை 3 தடவை அப்படிங்கிறத அப்புறம் என்ன ஆகும், இந்த மனசை அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அபியாசத்தினால. ஏண்டா அப்படி பண்ற, இது ரைட்டான்னா உடனே நீ பண்றது தப்பு இல்லையா ரைட்டான்னு தப்பு பண்றவனை பார்த்து கேட்டா, நான் பண்றது தப்பா ரைட்டான்னு தானே நான் பதில் சொல்லணும். நீங்க கவனிச்சு பாருங்க, அவ அப்படி பதில் சொல்ல மாட்டா. எவன் யோகியன்னு கேட்பான். அவ பண்ணலையா இந்த தப்பு, இவன் பண்ணலையா, இவன்லாம் நல்லவனா, நீ ரைட் யோகியனா, நீ இந்த தப்பு பண்றியா ரைட்டா தப்பா, இதுதானே நாம கேட்ட கேள்வியே. அதுக்கு தானே நான் பண்றது தப்பு ரைட் அப்படித்தானே பதில் சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டான். அவன் நல்லவனா இவன் நல்லவனா. ஏன்னா இவன் பண்ற அயோக்கியத்தனத்துக்கு இவன் மனசை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறது. விவேகம் சத்சங்கம் இருக்கே அதை மாத்தும். அது சத்சங்கத்தோட பழக பழக அந்த அந்த மனசானது புத்தியானது திருடீகரமாகும். தப்பான வழியில போக விடாது. அவிவேகம் அப்படிங்கிறது துஸ்சங்கத்தினால வருது. துஸ்சங்கம் வந்துடுதுன்னா சகஜமா ஆயிடும். அதனாலதான் ஸ்கூல் சேர்க்கறது கூட நான் சொல்லுவேன். இங்க குழந்தை எல்லாம் இன்னைக்கு பார்த்து எல்லாம் தலையை விரிச்சு போட்டுருக்கு, பூ வச்சுக்கிறது கிடையாது, பொட்டு வச்சுக்கிறது கிடையாது, வலை போட்டுக்கிறது கிடையாது. பொம்மை நாட்டு குழந்தைகள் இப்படி இருக்கலாமா அப்படின்னு இன்னைக்கு வயசானவா சொல்றா. அப்படி இருக்க விட்டதே நீங்க தானே. அது மாதிரி ஸ்கூல்ல கொண்டு சேர்த்து நாசம் பண்ணி குழந்தையில குட்டிச்சவர் பண்ணி பொட்டு வச்சுக்க கூடாது, பூ வச்சுக்க கூடாது, வளையல் போட்டுக்க கூடாதுன்னு சொல்ற ஸ்கூல்ல சேர்க்கலாமா? திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஹிந்து தர்மத்தை யார் தடுக்காம இருக்காலோ அந்த ஸ்கூல்ல தான் நீங்க சேர்க்கணும் குழந்தைகள். இருக்காளே நிறைய ஸ்கூல் இருக்கு. நான் மயிலாப்பூர்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட். இந்த மெட்ராஸுக்கு குடி நான் வந்து 98ல் மயிலாப்பூர்ல இருந்தேன். ரங்காச்சாரியார் ரோட்ல எங்க அப்பா வீடு வாங்கிட்டு வந்தார், கார் பார்க்கிங்கோட. ஒரு 8 மாசம் இருந்தவொடனே எங்க அப்பா சொன்னார், இந்த இடம் நமக்கு சரியா வராது பண்ண. ஏன்னா இது நம்ம ஆச்சாரத்துக்கெல்லாம் ஒத்து வராது. மயிலாப்பூரை சொல்றார், இந்த இடம் நம்ம ஆச்சாரத்துக்கெல்லாம் ஒத்து வராது, குழந்தையெல்லாம் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டர் குரோம்பேடையை பார்க்க வந்துட்டோம். நாங்கள் தனி வீடு வாங்கிட்டு பக்கத்துலேயே நம்ம விவேகானந்தா ஸ்கூல், ஆர்எஸ்எஸ் பேஸ்டு ஸ்கூல். அது இத்தனைக்கு எனக்கு பிஎஸ்எஸ்ல அலமேலுன்னு அந்த அம்மா குழந்தைகள் 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா. மயிலாப்பூரில் பிஎஸ்எஸ் ஸ்கூல் எவ்வளோ பெரிய ஸ்கூல் தெரியும் எல்லாருக்குமே. அவாத்திலேயே சப்தாகம் பண்ணியிருக்காங்க. அந்த அலமேலுங்கிற மாமி ரொம்ப நல்ல மாமி. அவள் மாமா கூட முடியலன்னு அவாத்திலேயே சப்தாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நான். இருந்தாலுமே அந்த சுற்றி இருக்கிற சங்கம் இருக்கு பாருங்க, வாசல்ல இறங்கினா ஒரே லௌகீகம். பார்க்கறதுக்கு கோவிலுங்களிலுமா இருக்குமே தவிர ஒரே லௌகீகம். இங்க இறங்கினா குழந்தைகள் 10 ரூபா செலவு பண்ணாம ஆத்துக்குள்ள வராது. இங்க கிராமத்துல என்ன 100 ரூபாயை கையில வச்சிருந்தாலும் செலவுக்கு வழி கிடையாது. ஒரு வாரம் மழை பெஞ்சாலும், ஒரு வாரம் ஒண்ணுமே வரலன்னாலும், ஒரு வாரம் 1 ரூபா செலவு இல்லாம கிராமத்துல இருக்க முடியும்.
10,000 முழுக்க நெல் இருக்கும், அரிசி பீப்பா முழுக்க அரிசி இருக்கும், புளி இருக்கும், மாடு கறக்கும், ஏதோ கொள்ளையில் வத்தல்லாம் இருக்கும், விறகு இருக்கும், சமைச்சு சாப்பிட்டு பேசாமல் இருக்கலாம். டவுனில் ஒரு நாள் 1000 ரூபா 500 ரூபா இல்லாமல் இருக்க முடியாது. இப்படி யார் லைஃப் ஸ்டைலை யார் மாற்றினா? இன்னைக்கு அந்த கிராமம் அப்படியே இருக்கு. நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதுதானே. பாருங்களேன், நீங்கள் பணமாக சேர்க்கறதெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாளைய பற்றி யோசனை பண்ணுறது தான் மனுஷ ஜென்மாவோட ஒரு விவேகம். நாளையிலேருந்து ஆரம்பித்து மறுஜென்மா மறுலோகம் பரியந்தம் யோசனை பண்ணுறது தான் மனுஷ ஜென்மாவோட அடையாளம். அடுத்த வேலையை பற்றின கவலையே இல்லாமல் இருக்கிறது மிருக ஜென்மா தான். மிருக ஜென்மா தான். நம்ம தேசத்தினுடைய கல்ச்சரே என்னன்னா, ஒரு வருஷாந்திர சாமான்னே சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள சாமான்கள் சேகரித்து வச்சுப்பா. வருஷாந்திர சாமான் எல்லாம் புளி உப்புலேன்னு என்ன வந்தாலும் இருக்கும். அந்த வீட்டோட அமைப்பே எந்த இடமும் தண்ணியில் முழுகிற மாதிரியே கிராமத்தோட அமைப்பு இருக்காது. எங்கே மழை பெஞ்சாலும் அப்படியே வடிஞ்சு ஊரில் 4 பக்கமும் குளம் இருக்கும், அதில் போய் அந்த குளத்தில் விழுந்துடும். அது மாதிரி இடத்துல தான் வீடே அமைப்பா. அதுலேயும் பார்த்தா அக்ரஹாரம் மேடாவே இருக்கும், நல்ல மேடாவே இருக்கும். இப்படிலாம் ஒரு பிளானிங்கோட வாழ்ந்த தேசம் இது. இன்னொருத்தர் நமக்கு பிளான் பண்ணியே சொல்ல வேண்டாம். இப்படி வாழணுங்கிற லைஃப் ஸ்டைல் எல்லாம் இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். அஸ்மின் தேசே பிரசூதஸ்ய சகாசாத்து அக்ரஜன்மனா அப்படிங்கிறார் மனு. உலகத்துக்கே வழிகாட்டி பாரத தேசமே தவிர உலகத்தை ஃபாலோ பண்ற தேசம் இல்லை. இதை சொல்லிட்டு தான் மோடி பாராளுமன்றத்திலேயே உட்கார்ந்தார். இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் உட்கார்ந்துட்டார். எங்களை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணுமே தவிர நாங்க இன்னொருத்தரை ஃபாலோ பண்ண வேண்டாம்னா. ஏன்னா நாங்க அத்தனை நாலெட்ஜ் கொட்டி கிடக்கு நம்ம கிட்ட. வாழ்வியல் முறையிலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை நாலெட்ஜ். சங்கம் அப்படிங்கிறது ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த சங்கம் கெட்டு போயிடுச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும். அதனாலதான் ஜாக்கிரதையா பழகணும், பேசணும் அப்படிங்கிறதெல்லாம். ஒரு ஸ்டேஜில் அந்த இடமே எனக்கு தோன்றது ரொம்ப பெருத்து போயிடுது. நான் குரோம்பேட்டை வரதே கிராமம், அது 98லலாம். இன்னைக்கு பார்த்தா குரோம்பேட்டை பெரிய மாம்பழத்தை விட பெரிய, ஸ்ரீநகரோட பெரிய டவுனாக பிடித்தது. சரி, நமக்கு இனிமேல் இந்த லௌகிக வாழ்க்கை ஒத்து வராது அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது மனசுல. எதுக்கு சொல்றேன்னா, அதை புரிஞ்சுக்கணும். நாம சங்கம் ரொம்ப அவசியம். சங்கம் தான் நம்ம மனசுக்கு காரணமா இருக்கிறது, நம்ம மனசை நாசம் பண்றது. ஒரு க்ஷணத்துல இவன் மனசு மாறினது, தடுமாற்றத்தை அடைஞ்சது. அந்த பொண்ணுகிட்ட பேசினான். அவ ஒரு பிராஸ்டியூட் கேர்ள். அவள் சம்ஸ்கிருதத்துல தாசி வேஷின்னு 2 பதம். இதை புரியறதுக்காக சொல்றேன். தாசினா வேலை செய்பவர்கள்னு அர்த்தம், கெட்டவள்னு அர்த்தம் கிடையாது. வேஷின்னா தான் கெட்டவன். இப்ப என்ன சொல்றான், சூத்திரன்னா தாசி புத்திரன் ஒன்ன கெட்டவளோட மகன்னு சொல்றது சம்ஸ்கிருதம்னு. தாசின்னா கெட்டவள்னே கிடையாதுங்கிறனா. தாசன் தாசின்னா வேலை செய்பவர்கள்னு அர்த்தம். இதுல 100 விஷயம் சொல்றேன்னா, ராமதாசர், காளிதாசர் சொல்றமோ, தாசன்கிற பதத்தை சேர்த்து சொல்றமோ. அப்ப ராமதாசர்னா மட்டம்னு அர்த்தமா? ராமானுஜதாசர் அப்படின்பா. இந்த ஊர்ல அதுக்கு மேல இந்த ஊருக்குலாம் நம்மளை கூப்பிட்டு அடி அடி நம்மளையே சொல்லுவா. அடியேன் அடியேன் அடியேன், என்ன அடிங்கோ என்ன அடிங்கோன்னு. வைஷ்ணவா அடி அடியேன் தாசன் அடியேன் தாசன் அப்படின்பா. அந்த அளவுக்கு அவளுக்கு, அந்த அளவுக்கு யாரும் தாசன் எவ்வளவு வயசானவாளாலும் அந்த பணிவது. ராமானுஜதாசன்னா பெருமாளுக்கு தாசனதன் அப்படின்னு அதை பார்த்தாலே தெரியும். துத்பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதி மாம் ஸ்மர லோகநாதா அப்படிங்கிறார். அடியாரினும் ஏவல் செய்தி படியாய் கிளந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படிங்கிறார் ஆழ்வார்கள்லாம். இதெல்லாம் வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த வார்த்தையே கர்வம் இல்லாத வார்த்தையா இருக்கும். தாசன்னா பக்தன் அர்த்தம், சொன்னத்தை செய்கிறவன் அர்த்தமே தவிர தாசின்னா அதுல ஸ்திரீ பெண் லிங்கத்தை குறிக்கிற வார்த்தை. அது எப்படி கொச்சை இருக்கும் அதுல. அது மாதிரி தப்பு தப்பாவே சொல்லி ஜனங்கள் மனசுல அப்படி குடிச்சவர் பண்ணிட்டான். வேசின்னா தான் கெட்டவள்னு அர்த்தம், பிராஸ்டியூட் கேர்ள்னு அர்த்தம். அவள் இவனோட சேர்ந்து வாழ்ந்தார். இவனோட வாழ்ந்ததுனால அந்த மனைவி விட்டுட்டு போனாள். அப்பா அம்மா சொல்லி பார்த்தா கேட்கலன்னு அவளும் உயிரை விட்டுட்டா. இவன் பிராமணனா இருக்கிறதுனால, தப்பான ஆச்சாரத்துக்கு போனான்ங்கிறதுனால பிராமணா யாருமே இவனை வைதிக காரியத்துக்கு கூப்பிடுறதில்லை.
அக்ரஹாரத்தை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாள். ஊர் எல்லையில் ஒரு மாந்தோப்பு இருந்தது, அங்கே வந்து தங்கினான். சோத்துக்கு என்ன பண்ணுவா? இருக்கிற சொத்தெல்லாம் விற்று அவளோட வாழ்ந்தான் கொஞ்சம் நாளைக்கு. இருக்கிற நிலங்கள் அங்கெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் திருட ஆரம்பித்தான். திருட போகிறதே எதிர்த்த வாழை கொலை பண்ண ஆரம்பித்தான். அந்த தாசி வேசி இருக்காளே, அவள் வந்து சமைச்சு போகிறது தான் சாப்பிட்றான் இவன். அவன் என்ன மோர் குழம்பும் பொரிச்ச குழம்புமா பண்ணி போடுவா. என்ன காடையோ கொக்கோ நாரையோ எது கிடைக்கிறதோ அதுதான் வெடிச்சுட்டு வந்து சமைப்போம். அதை சாப்பிட்டா மத்தியபானம் பண்ணினா, சூதாட்டம் ஆடினா, ஒன்றும் மிச்சம் கிடையாது. இந்த பாபத்தில் ஏதாவது ஒன்று மிச்சம் இருக்கணுமோ? ஒன்றும் மிச்சம் கிடையாது. எல்லா பாபத்தையும் பண்ணிவிட்டான். காலோத்தியகான் மகான் ராஜன் நஷ்டாசீத்யாயுஷசமாக. இந்த அஷ்டாசீத்யாயுஷசமாக நஷ்டாசீத்யாயுஷசமாகனு 2 பாடம். 88 வயசாச்சுன்னு சில பாடம், 80 வயசாச்சு அப்படின்னு சில பாடம். 88 வயசானா அதுக்கு ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன். 5 வயசுல புள்ள இருக்கான். அப்போ 83 வயசுல 83 வயசு பிறந்தான் பிள்ளைய பெற்றுட்டு இருக்கான்னா அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்? உடம்பு தானே. ஒரு நாளைக்கு படுக்கையில் விழுந்துட்டான். விழுந்தா இவெல்லாம் எங்கேயோ அவாவா காரியத்துக்கு பார்க்க போயிருக்கா. இந்த 5 வயசு குழந்தை விளையாடின்னு இருக்கு. இவனை ஐஷன் போகிறதுக்காக யமதூதர் வரார்கள். யமதூதர்கள் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து பயந்து போய் இந்த விளையாடுற குழந்தை பேர் நாராயணன்னு பேர். மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ பேர், இதுக்கு மட்டும் நாராயணன்னு பூர்வ ஜென்மாந்தர அல்லது முன்னாடி பண்ணின தர்மத்தினுடைய பலனாக பேர் வைக்கணும்னு தோணினது. அந்த குழந்தை பேரை கூப்பிடுறான். தூரே கிரீடனகா சக்தம் புத்திரம் நாராயணாக்வயம் பிளாவித்தேன ஸ்வரேனோச்சைஹி அஜுஹாவா குலேந்திரியா. நாராயணா அப்படின்னு சொல்றதே வாக்கு கூட கொளறி போயிடும். பிளாவித்தேன அதை கூட முழுசா அவன் சொல்லல. இவன் அப்படி சொன்ன அடுத்த க்ஷணம் 4 விஷ்ணு பார்ஷதர்கள் வந்துட்டார்கள். சுனந்த நந்த கருட விஸ்வக்சேனே அப்படிங்கிற விஷ்ணு பார்ஷதர்கள் 4 பேர். சர்வே பத்மபலா சாக்ஷா பீத கௌசேய வாசசா. பெருமாள் கோவிலுக்கும் சிவன் கோவில்லையும் ஒரு விசேஷம் சொல்றேன். சிவன் கோவில் வாசல்ல துவாரபாலகால்னு 2 பேர் இருப்பா. மீசியை முறுக்கிண்டு தொப்பையும் தொந்தியுமா பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். பெருமாள் கோவில்ல பார்த்தேன்னா பெருமாள் மாதிரியே தான் இருப்பா. வாசல்ல இருக்கிற துவாரபாலுக்கு பெருமாள் ஜெய விஜயால்னு பேரு. சுனந்த நந்த கருட விஸ்வக்சேன ஜெய விஜய இப்படிலாம் பார்ஷதர்கள் பேர். சாரூப்பியம்னு பேர் அந்த நிலைக்கு. பார்க்கறதுக்கு பெருமாள் மாதிரியே இருந்தா அப்ப பெருமாளுக்கும் இவர்களுக்கும் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னா வினா கௌஸ்துபஸ்ரீஹின்னா. மார்புல கௌஸ்துபம்ங்கிற அந்த பதக்கம் இருக்காது அவளுக்கு. மகாலட்சுமி இருக்க மாட்டாள். பாக்கி எல்லாம் ஒன்னா இருக்கும். 4 கை இருக்கும், சங்கம் சக்கரம் கதே பத்மம் எல்லாமே இருக்கும். கௌஸ்துபம்ங்கிற அந்த பதக்கம் இருக்காது. மகாலட்சுமி இருக்க மாட்டாள். அவர்கள் வர அவர்கள் தேஜோமயமா இருக்க, யமதூதர்கள் இருட்டுமயமா இருக்க, இருட்ட தள்ள வெளிச்சம் இருட்ட தள்ளுமா அவர்களை தள்ள. யமதூதர்களை பார்த்து கிம்தேவா நீங்க யாருன்னு கேட்டார். எதற்கு இவனை பிடிக்கிறேன் அப்படின்னு உடனே யமதூதர்களுக்கு பயம் இல்லை, ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா இதுவரையும் தான் அவள் டியூட்டியில இன்னொருத்தர் இன்டர்வியூ பண்ணதே கிடையாது. உலகத்திலேயே இன்டர்வியூ பண்ணாத டிபார்ட்மெண்ட் அவனோடது, எவனோடது. யாருமே இன்டர்வியூ பண்ணதே கிடையாது. அவ பாட்டுக்கு டியூட்டியை பார்த்துட்டே இருப்பாள். இப்போ வந்து நீங்க யார் அப்படின்னு கேட்கிறாள்னு உடனே ஆச்சரியமா பார்க்கறா. நீங்க யாருன்னால் விஷ்ணு தூதர்கள், நாங்கள் யமதூதர்கள். இவனை எதுக்கு பிடிச்சிருக்கேன்னால் இவன் பாபி. இவனை பிடிச்சுன்னு வர சொல்லி என்னுடைய ராஜா யமதர்மராஜா சொல்லியிருக்கார். இது பாபம், இது புண்ணியம், இது தர்மம், இது அதர்மம் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டார். எந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் ஒருத்தனுக்கு தண்டனைங்கிறத தீர்மானம் பண்றோமோ இபிகோன்னு சொல்லுவா பத்தியா, அது மாதிரி என்ன பிரமாணம்? வேத பிரணிகிதோ தர்மஹா அதர்மஹா தத் விபரியா. வேதங்கள்ல சொல்லப்பட்டது தர்மம். இந்த அதர்மத்தை வேதம் சொல்லவே இல்லை. அதான் ஆச்சரியம். அதர்மஹா தத் விபரியான்னா அதற்கு எதிர்மறையானது. சத்தியம் வதா தர்மஞ்சரா அப்படிதான் வேதம் சொல்லும். இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் நம்ம டீச்சிங்கோட ஒரு சிஸ்டம். இது அம்மா குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னா நல்ல சப்தங்களை சொல்லி வளர்க்கணும். எதிர்மறையான சப்தத்தை சொல்லக்கூடாது. சத்தியம் பேசுன்னு சொல்லணும், பொய் பேசாதேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகிட்ட நீங்க பேசும்போது சத்தியம்னு சொன்னா அதுக்கு புரிஞ்சதோ புரியலையோ அந்த வார்த்தை காதுல விழறது. பொய் பேசாதேன்னா பொய்ன்னு என்னன்னு அது கேட்கும்.
இந்த பொய்ங்கிற வார்த்தையே நீங்க தான் அறிமுகப்படுத்துறீங்க. அதுக்கு நெகட்டிவானதை ஏன் அதுக்கு அறிமுகப்படுத்துறேன்? பாசிட்டிவானது தான் அதுக்கு சொல்லணும் நாம. அதனால வேதம் முழுக்க பாசிட்டிவான விஷயத்தை தான் பேசும். அதற்கு எதிர்மறையானது அதர்மம்னு பேர். இப்படி சொல்ல இவன் இந்த மாதிரி பாவங்கள்லாம் பண்ணினான், அதெல்லாம் சரிதான். இவன் பண்ண பாபத்துக்கெல்லாம் இப்போ ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணினான். சர்வேஷாமப்யகவதாம் இதமேவ சுனிஷ்கிருதம் யதா நாராயணாயேதி ஜகாத சதுரக்ஷரம். எல்லா பாபத்துக்கும் ஒரு பரிகாரம் பண்ணிட்டானே, இப்ப அது தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டா ஒண்ணுமே பண்ணல. ஏன் நலம் 4 பேரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லி கங்காஜலத்தை வாயில விட்டு தட்சிணை கொடுத்து அது மாதிரிலாம் ஒண்ணுமே, அதெல்லாம் தான் பிராயஷ்சித்தமா? நாராயணான்னு சொன்னானே, இப்ப நாராயணா அப்படின்னு சொன்னா எல்லா பாபமும் போயிடும். எல்லா பாபமும் போயிடுமா? இவன் பண்ண அந்த ஜென்மால பண்ண பாபங்கள்லாம் போயிடுமா? இந்த ஜென்மா இல்ல. அயம் ஹி கிருத நிர்வேஷா ஜென்ம கோட்யம் ஹசாமபி யத்வ்யாஜஹார விவசா நாம ஸ்வஸ்தயனம் ஹரேஹே. கோட்டி ஜென்மாவில் பண்ணின பாவம் ஒரு தடவை நாராயணான்னு சொன்னா போகும். இது பாகவதம். இந்த இடத்துல மட்டும் நாராயண பட்டத்திரி ஒரு ஸ்பெஷல் சேர்க்கிறார். பாகவதத்தை அனுசரிச்சே நாராயணியம் இருக்கும். பாகவதம் தெரிஞ்சாதான் நாராயணியம் புரியும் என்ன சொல்ல வருதுன்னு. பாகவதத்தை அனுசரிச்சு அதுக்கு எதிர்மறையா விருத்தமா சொல்ல மாட்டார் ஒரு இடத்துல. இந்த இடத்துல மட்டும் நாராயண பட்டத்திரி அனேனபோ ஜென்ம சஹஸ்ர கோட்டிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதா யதக்ரஹீன் நாம பயாகுலோ ஹரேஹ இதி பிரபோ தொத்புருஷா பபாஷிரே. குருவாயூரப்பா, கோட்டி ஜென்ம 1000 கோடி ஜென்மாவில பண்ணின பாவம் ஒரு தடவை நாராயணான்னு சொன்னா போகும்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் சொன்னார்களாமே, உண்மையானு கேட்டா அங்க 1 கோடின்னு தான் இருக்கு பாகவதத்துல. அயம்ஹி கிருத நிர்வேஷா ஜென்ம கோட்டியம் ஹசாமபி அப்படின்னு தான் இருக்கு. ஜென்ம சஹஸ்ர கோட்டி பிஹிங்கிறார் இவர். ஏன் அப்படின்னா எங்க தாத்தா சொல்லுவார், இவர் என்ன சொன்னாலும் நாராயணன் குருவாயூரப்பன் தலையாட்டுறான். அம்மாம் பட்டத்திரி அம்மாம் பட்டத்திரி அம்மாம் பட்டத்திரி அப்படின்னு தலையாட்டி ஆட்டி சொல்றதே. மாமா உற்சாகமா இருக்கிறதே 3 செக்கு மேல 5 செக்கா கழித்து வாங்கின்னு விடுற மாதிரி சேர்த்து வாங்கிக்கலாம். 1000 கோடிங்கிறது 1000 கோடினாலும் ஆமான்னுட்டான் பகவான். இது நமக்கு பண்ண உபகாரம். நாராயண பட்டத்திரி நமக்கு பண்ண, நமக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் பத்தாது, அது வேற விஷயம். நமக்கு பண்ண உபகாரம் அது. 1000 கோடி ஜென்மால். இந்த 1000 கோடிங்கிறத எல்லாருமே சொல்லிருக்காங்க. கோட்டிக்குள்ளா முத்தாரே கோட்டிக்குள்ளா முத்தார பண்டரி கோட்டிக்குள்ளா முத்தார பண்டரி நாமாச்சா பஜா 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 பஜ நாமாச்சா பஜா. அஜாமில சரித்திர அபங்கம் தான் அது. அப்படியே நாமாவை சொல்லு நாமாவை சொல்லு நாமாவை சொல்லு, கோட்டிக்குள்ளும் உத்தாரணமாகும் அப்படின்னு. அதுக்கு அவா கேட்டா யமதூதர்கள், இவன் ஸ்ரத்தையா சொல்லலை, பக்தியா சொல்லலை, புத்திபூர்வமா சொல்லலை, ஒரு தடவை தான் சொன்னா, எப்படி இத்தனை பாவம் போகும்னு கேட்டா. கவனிச்சு கேட்டுன்னு வரணும். ஏன்னா கதை எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரத்தையா சொல்லலை, பக்தியா சொல்லலை, புத்திபூர்வமா சொல்லலை. இந்த பகவன் நாமாவை பொறுத்த பரியந்தம் ஸ்ரத்தையா சொல்லணும், பக்தியா சொல்லணுங்கிறது விஷயம் கிடையாது. சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்டநாம கிரகணம் அசேஷாது அககரம் விபு. சங்கேதமா சொல்லலாம், பரிகாசமா சொல்லலாம், ஸ்தோபமா சொல்லலாம், ஹேளனமா சொல்லலாம். சங்கேதம்னா அடையாளம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிற பத்தியில 1 2 3 4 கட்டை குட்டை நட்டை இப்படிலாம் பேர் வைக்கலாமே. கருப்பு சேப்பு அப்படிலாம் இப்படி தானே வச்சிருக்கான் வெளிநாட்டுலாம். நம்ம ஏன் அப்படி வைக்கல? கோபாலன், கிருஷ்ணன், திருப்பி திருப்பி இதே பேர் தான். சுவாமி பேர் தானே திருப்பி திருப்பி வைக்கிறோம். அப்புறம் அவன் மாத்திப்பான் அது பேரை, அது வேற விஷயம். தெய்வ சிகாமணின்னு வச்சா எதையா பேரை மாத்திப்பான், அது வேற விஷயம். ஆனா உண்மையான பெயர், நல்ல பெயர் தானே அப்பா அம்மா வைக்கிறா. நல்ல பேர் தானே அப்பா அம்மா தட்சிணாமூர்த்தின்னு பேர் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நல்ல பேர் தானே அது. அவ பேர் வைக்கிறதே நல்ல பேர் தான் வைக்கிறா. அவ பேரை மாத்திக்கிறது அவளுடைய இஷ்டம் அது. ஆனா ஹிந்து மதத்துல இன்னி பரியந்தம் இன்னைக்கும் சரி, இதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் மட்டும் என்னன்னா, இந்த பேப்பரையும் நெட்டையும் பார்க்கறா. அதுதான் வில்லங்கமே.
பேப்பரில் காக்கா தூ தூ தூய் பி பி இதாக இன்னைக்கு வேணா இன்னென்ன எழுத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி வெயின் அவன் போட்டிருக்கான். அதை காக்கி கீ கோக்கோ ஏதோ பேரை வெயின்னு போடுறான். அதுக்கு என்ன மாதிரி என்ன நெட்டில் தேடுறாவா என்ன பேர் இருக்கு அப்படின்னு ஏதோ பேரை எடுத்து வச்சுடுறா. அதுக்கு என்ன அர்த்தம்னு அவளுக்கு புரியாம மீனிங் அவன் ஏதோ போட்டிருக்கான். அவன் போட்டதெல்லாம் அர்த்தம் ஆயிடுமா சொல்லுங்க. அது ரெண்டு பேர்கிட்ட கிராஸ் செக் பண்ணிக்கணும். நாம பண்ணாம சம்ஸ்கிருத பேரை தொடவே கூடாது. ஏகாங் அப்படிங்கிற பெயர் ஒன்று இருக்கு. ஆர்த்தி ஆர்த்தி அப்படின்னா ஆர்த்தின்னு பேர் வைக்கிறாங்க. ஆர்த்தினா மனோவியாதின்னு அர்த்தம். மனோவியாதின்னு அர்த்தம் ஆர்த்தி. இல்லையே நம்ம கற்பூரம் காமிக்கிறோம் கரைச்சு கொட்டுறமே அது ஹாரத்தி. அது ஹெச்சி அது ஏ கிடையாது. இது மாதிரி நாம அதனுடைய முழுசு சொரூபம் தெரியாம பண்றோம். நாம் அதுதான் இந்த ப்ராப்ளம். ஜாக்கிரதையா பண்ணணும். அர்த்தம் தெரிஞ்சு பேர் வைக்கணும். நெட்டில் மட்டும் அர்த்தம் பார்க்காதீங்க. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாழ்கிட்ட கேளுங்க. முக்கிய விஷயமே அதுதான். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். சேன்னு இருக்கு, ஷ அப்படின்னு இருக்கு, ஷ அப்படின்னு இருக்கு, ச அப்படின்னு இருக்கு, ஜேன் அது சேல 4 இருக்கு, ஜ ஜ அப்படின்னு 4 இருக்கு. அது 4 வேற. இந்த இதுலயே இத்தனை பிரகரணம் இருக்கு. சர்ப்பம்ங்கிறதுக்கும் பார்க்குறேன் ஷங்கர்னு பேர் வச்சுக்கிறான். ஷங்கர்னு வரவே வராது. ஷங்கர்னு தான் தான் வரும். ஷம் கரோதி. அங்க சேவும் கிடையாது, சேவும் கிடையாது, ஷேவும் கிடையாது. ஷ அழுத்தி சொல்லணும். ஷ அப்படிங்கணும். ஷம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். ஷம் கரோதி சங்கரஹா அப்படின்னு. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா தெரிஞ்ச வாழ்கிட்ட தான் பேர் வைக்கணும். ஆனா ஒரு சந்தோஷம் மட்டும் என்னன்னா இந்த சம்ஸ்கிருத பேர் வைக்கிறது நிறைய இருக்கு. எல்லாரும் இந்தியெல்லாம் பேரை பார்த்தே இன்னார்னு அடையாளம் புரிஞ்சுக்கலாம். இப்ப அப்படி கிடையாது. இதோ அதெல்லாம் விட ஆச்சரியம் சொல்றேன். நான் ஒரு 4 நாள் முன்னாடி இந்த ஏதோ வீடு சாமான் வாங்குறதுக்காக போறேன். அந்த கடையில் வேலை செய்யறவன் பையனா தீட்சிதருங்களாம். உண்மையா என் பேரை சொன்னோடனே சாமி என் பையன் பேரும் தீட்சிதர் தான் பேரு. ரொம்ப சந்தோஷம் பண்ணனா நிஜமாவே. அவன் ஏதோ ஆசைப்பட் நான் என்ன சொல்றேன், நான் பரிகாசம் பண்ணல, ஒரு ஹாஸ்யமா சொல்றேனே தவிர நான் சந்தோஷம் தான் பண்றேன். தீட்சிதா தீட்ச சமணி. தீட்சிதான்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் வரலையா, அம்பாளுடைய பேரு தானே. அது மாதிரி அதுக்கு ஏதோ பேர் மாற்றி வச்சிருக்காவான்னு வச்சுக்கோங்க. அர்த்தம் தெரிஞ்சு வைக்கணும். அதுதான் விஷயம். இங்க சாங்கேத்தியம் அடையாளம், பாரிஹாசியம் பரிகாசமா பேசுறது, ஸ்தோபம் சங்கீதமா பேசுறது. தரணண்ணா அப்படின்னு இழுக்காம அந்த காலத்துல எல்லாம் நாராயணா அப்படின்னு ஆலாபனம் பண்ணுவா. சங்கரா அப்படின்னு தான் ஆலாபனம் பண்ணுவாள். தவிர ஸ்வரஸ்தானத்தை சொல்லி ஆலாபனம் பண்ண மாட்டான். வெறுமன அப்படிலாம் பண்ண மாட்டான். பகவன் நாமாவை தான் சொல்லுவா. பகவன் நாமா இருக்கு பாருங்க, அதை சொல்லி ஆலாபனை பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னார். गुरु कृपा अंजन पायो मेरे भाई, राम बिना कछ देखत नाही। गुरु कृपा अंजन पायो मेरे भाई, कहत कबीरा रामा रामा ராமா ராமா ராமா. சுப்பராம பாகவதர் சொல்லி கொடுத்தது. கஹத கபீரா அனுபவனி. மகாகிருதியில எழுதுவரவர் விட்டலதாஸ் பாடுற பாதி பாட்டெல்லாமே அவர் எழுதி கொடுத்ததுதான். செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுறவங்கள்லாம் சுப்பராம பாகவதர் எழுதினதுதான். உங்க பந்துக்கள் அந்த அந்த ராமா ஹிந்துஸ்தானி தான். அந்த ராமான்னு பாடுறதுக்கு ஆன்னு வெறுமனை பாடுறதுக்கு வித்தியாசம் இருக்கணும். வெறுமனை அப்படி பாடக்கூடாது. ஸ்தோபம்னு பேரு. ஹேளனம்னா நக்கலா பேசுறது. ராமா அண்ணா கிருஷ்ணா தனக்கு மோட்சம் வந்துருமா அப்படின்னு அதுக்கு அவனுக்கு மோட்சம் வரும். அதனாலதான் இந்த விசேஷமே என்னன்னா, ஆஸ்திகவாதிகளை காட்டும் நாஸ்திகவாதிகள் ஏன் சௌரியமா இருக்கான்னா, நாம 5 நிமிஷம் தான் நினைக்கிறோம், நாள் முழுக்க நினைக்கிறான். நாள் முழுக்க நினைக்கிறான்.
எந்த விஷயத்தை சப்ஜெக்டை பேசுறதா இருந்தாலும் மாசம் முழுக்க பேசுறான். ராமாயணம் பொய், ராமர் பொய், லக்ஷ்மணர் பொய். நான் கூட ராமாயணம் மாசம் முழுக்க சொல்ல மாட்டேன். மாசம் முழுக்க உபன்யாசம் பண்றான். தினம் 100 தடவையாவது ராமா ராமான்னு சொல்லியிருக்க மாட்டானே. புண்ணியம் உண்டு. அதுக்கு ஒரு அது இதுதானே இது. அது எப்படி வேலை செய்யுங்கிறதுக்கு அடுத்த நிலை சொல்றான். ஒரு தடவை சொன்னா போருமான்னு கேட்டார். ஸ்ரத்தா பக்தியோட சொல்ல வேண்டாம், புத்திபூர்வமா சொல்ல வேண்டாம். புத்திபூர்வமா சொல்ல வேண்டாமான்னா வேண்டாம்னா, ஏன்னா மருந்து மாதிரின்னா மருந்து இருக்கே, அது உன்னோடைய புத்தி அது எதிர்பார்க்காது. ஆச்சாரியால் சாஸ்திரநாம பாஷ்யத்துல சொல்லும்போது வஸ்து விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யம்தான் அதுல ஆரம்பிக்கிறதே அவதாரிக்கையில சொல்றார். வேதாந்தகோ பிராமணஸ்யா க்ஷத்ரியோ விஜயி பவேதுன்னு அந்த பலஸ்ருதி எடுத்து ஆரம்பிக்கும் போது இத்தனை பலன்கள்லாம் எப்படி கிடைக்குங்கிறதே வஸ்து சக்தியும் புத்தியும் நாபேட்சத்தேன்னா, வஸ்துவனுடைய சக்தியானது உன்னுடைய புத்தியை எதிர்பார்க்காதுன்னா. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருக்கோம். நாம தெரிஞ்சு அது மேல பட்டாலும் சுடும், தெரியாம அது மேல பட்டாலும் சுடும். இது சுடும்னு நமக்கு தெரியும், நாம பட்டாலும் சுடும். ஒரு வயசு குழந்தைக்கு அது சுடும்னு தெரியாது, அது பட்டா சுடாதுன்னு உண்டா? ஒரு மருந்து சாப்பிட்றோம் நாம, தலைவலின்னு உடனே பாராசிட்டமால் ஒன்று போட்டுக்கிறோம். பாராசிட்டமால்னா என்ன, அசிட்டோமைசின்னா என்னமோ பேர் அதுக்கு. அப்படின்னா என்ன, இது உள்ள போய் என்ன கெமிக்கல் சேஞ்ச் ஆகிறது, எப்படி நம்ம உடம்புல அது கிரியேட் பண்றது, ரியாக்ஷன் பண்றது, இதெல்லாம் தெரிஞ்சுதான் மாத்திரையை போட்டுக்கிறோமா? ஒண்ணுமே கிடையாது. இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சு போட்டுனதுனால 2 மடங்கு உங்களுக்கு வேலை செய்யுமாது. 3வது விஷயம், இந்த மருந்து டாக்டர் எழுதி கொடுத்தார், இதை சாப்பிட்டா ஜுரம் போகும்னு நாம் தெரிஞ்சு சாப்பிட்றோம், நம்பிக்கையோட சாப்பிட்றோம். நம் குழந்தைக்கும் ஜுரம், இந்த மாத்திரையே பாதி குடுன்னு இருக்கார் அவர். அந்த குழந்தை அந்த மாத்திரையை சாப்பிட மாட்டேங்கிறது. அதை நிர்பந்தப்படுத்தி கொடுத்தா துப்பிடுறது. உடனே அதை நொசுக்கி பொடி பண்ணி ஜலத்தில் விட்டு கரைச்சி 4 பேரை அழுத்தி வாயை பிடிச்சின்னு வாயில் விட்டு விட்டா அதை முழுங்கி விட்டு கவோன்னு கத்துறது. கத்தி டாக்டரை வெய்யறது, நம்மளை வெய்யறது, அப்பா அம்மாவை வெய்யறது, மருந்தை வெய்யறது. அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு அந்த ஜுரம் போகாதுன்னு உண்டா. இப்படி வெசுண்டு அந்த மருந்தை சாப்பிட்டதுனால அந்த மருந்து வேலை செய்யாதுன்னு உண்டா. எனக்கேன பிரகாரன் பகவான் என்ன சொன்னான் பகவத்கீதையில, மன்மனா பவான்னா, மனசை எங்கிட்ட கொடுங்க. இதுக்கு முன்னாடி பிரகலாத சரித்திரத்திலேயே வரப்போறது. காமாது துவேஷாது பயாத்து ஸ்னேகாது யதா பக்தியேஸ்வரே மனஹா அப்படிங்க போறார் நாரதர். நீ காமத்தினால மனசை பகவான்கிட்ட கொடுக்கலாம், துவேஷத்தினால கொடுக்கலாம், ஸ்னேகத்தினால கொடுக்கலாம், பக்தியினால கொடுக்கலாம், எந்த ரீதியில வேணாலும் மனசு பகவான்கிட்ட. எங்க தாத்தா அதுக்கு ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த மாத்திரையத்துக்கு அனுபானம்னு சொல்லுவார். இந்த மாத்திரையை வெறும் அப்படியே சில பேர் முழுங்குவா, எல்லாராலையும் முடியாது. டீயை கொண்டா காப்பியை கொண்டான்னு எல்லா சோபசாரம் பண்ணினாலும் மாத்திரையை இது போடுவாங்க. காபியில் தான் போட்டுப்பேன், டீயில் தான் போட்டுப்பேன், இதில் வெந்நீரில் போட்டுப்பேன், வெறிஞ்சலத்தில் போட்டுப்பேன், மோரில் போட்டுப்பேன், எத்தனையோ சொல்கிறோம். இல்லை வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு எப்படி வேணாலும் பண்ணிக்கோ, மாத்திரை உள்ளே போகணும். இந்த விஷயம் என்னன்னா மாத்திரை உள்ளே போகணும். அது மாதிரி நீ எப்படி சொன்னாலும் பகவன் நாமா சொல்லணும். சொன்னால் அந்த மருனுடைய எது போயிடும், பாவம் கூட போயிடும். அடுத்த ஒரு கேள்வி, ஒரு தடவை சொன்னால் எப்படி பாவம் போகும்னா, ஒரு தடவை சொல்லிட்டா அத்தனை பாவம் எப்படி போகும்னா, இந்த முனிசிபாலிட்டி குப்பையை முழுக்க கொண்டு 1000 லாரி கொட்டியிருக்கான ஒரு இடத்துல. இப்போ வெளிநாட்டிலலாம் இந்தியெலாம் குப்பையெல்லாம் எப்படின்னா குப்பை மேடுன்னு ஒன்று உண்டு. நம்ம மாத்திரலாம் அந்த காலத்தில் கொள்ளையில் கொண்டு கொட்டுவோம். ரீசைக்கிள் முறையே உண்டு. இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஜாஸ்தி கிடையாது, மக்கி போகிறது தான் நம்மளோட குப்பை எல்லாமே. அதில் உணவாக உள்ளதெல்லாம் மாட்டுட்ட போட்டுருவோம். தோல் சீவறது, இது மாதிரி ஐட்டங்கள்லாம், கழநீர், அழுகின பூசணிக்காய், இது மாதிரி உள்ளதெல்லாம் பதார்த்தங்கள்லாம் மாட்டுட்ட போடுவோம். இது மாதிரி இல்லாததெல்லாம் கொண்டு போய் குப்பை, சாணி, வெக்கல், இலை, சரகு இதெல்லாம் கொண்டு குப்பை மேட்டில் கொட்டிட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை அள்ளின்னு போய் வயலில் கொட்டினா அது எருவாக போயிடும். அது இப்போ டவுனில் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த குப்பையெல்லாம் ரோட்டில் போடக்கூடாதுன்னு ஆரம்பித்து மெட்ராஸை மாதிரி உள்ள இடத்துல எல்லாம் ஒரு கட்டத்தில் ஒரு 10 வருஷம் முன்னாடி பெரியந்தம் இவனோட அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி தான் நமக்கு இப்பயே தெரியறதே. இத்தனைக்கு அப்புறமே இவ்வளோ ஃபெசிலிட்டி, இவ்வளோ நாலேஜ் வந்ததுக்கு அப்புறமே நாசமாக இருக்குது தமிழ்நாடு. என்ன அப்போ எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவான், சூளமேடு உள்ள இடத்துல எல்லாம் கொளுத்தி விட்டுருவாங்க. கொளுத்தி விட்டால் குப்பமேடு பத்துன்னு எரிஞ்சது அப்படிமா, என்னமோ அதுவாக தானா குபீர்னு அக்னி பகவான் வந்து அதில் உட்காந்துட்ட மாதிரி. இவன் தான் கொளுத்தி விட்டது, முனிசிபாலிட்டிக்காரன் தான் கொளுத்தி விட்டதே. அதை
அதை எப்படி அதை அழிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல, நாசமாக போயிடும் அந்த புகையில. உதாரணம் சொல்கிறேன், அதை கொளுத்தி விடுறதுக்கு நாம் என்ன 10,000 லாரி கொட்டின குப்பைக்கு 10 லாரி தீப்பொட்டியை கொண்டு வந்து எரிக்கிறோம். ஒரு தீக்குச்சி தான். மேட்ச் பாக்ஸில் ஒரு குச்சியை பற்ற வச்சா எல்லாம் பற்றிடும். அது எவ்வளோவா இருந்தாலும். அது மாதிரி ஒரு தடவை நாராயணன்னு சொன்னால் அத்தனை பாபமும் போயிடும். இதுக்கு பாகவத தர்மம்னு பேர். இது உங்களுக்கு தெரியாது. இதை உங்கள் யமதர்மராஜன்ட்ட போய் கேளுங்க, அவரை சொல்லுவார்னா. சரி, இவா சொல்கிறத நம்ம எப்படி நம்புறதுன்னா அதுக்கு நம்பிக்கைக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்னன்னா, அந்த அஜாமிலன் மேலே போட்டிருந்த அந்த பாசக்கையர் லாக் ரிலீஸ் ஆகிருக்கு. நார்மலாக அப்படி ஆகாது. அதோட சிஸ்டம் என்னன்னா, இங்கே லாக் பண்ணிட்டா ஹெட் ஆஃபீஸ் போய் தான் ஓப்பன் பண்ணலாம். ஆமாம், அதுக்கு எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுவாவா, இங்கேருந்து கொண்டு போய் மேட்ச் பார்ப்பா. 3:45 நாழியில் கொண்டு போய் மேட்ச் பார்க்கும்போது கோட்டி ரொம்ப ரேராக ஒரு கேஸ் மிஸ்டேக் ஆகிடும். அவள் மேட்ச் பார்க்குற அந்த நாழிக்கு நாம் விட்டு வைக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒருத்தர் உயிர் போன உடனே போய் கொண்டு நம்ம கொடுத்துடக்கூடாது. ஒரு டைம் 3லேருந்து 6 மணி நேரம் வெயிட் பண்ணணும். நாம் எதுக்காகன்னா அவன் கரெக்டான வெரிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு விடணும். சிலர் தப்பானோடனே விட்டுருவான். அவன் என்ன பண்ணுவான்னா பழையபடியே அந்த ஜீவனை விட்டுருவான். விட்டால் அது சரீரத்தில் ஓடி வந்து பூந்துடும். பூந்துட்டா நாமே இந்த பேப்பர்லாம் பார்க்குற மத்தியில் சுடுகாட்டில் கொண்டு உட்காந்தா வச்ச உடனே பாட்டி எழுந்து உட்காந்துண்டா. இதெல்லாம் என்னதுன்னா இந்த கேஸ் தான். கொண்டு வச்சதுக்கு அப்புறம் எழுந்து உட்காந்துண்டான்னு வருது, அது இந்த கேஸ் தான். இது மாதிரி கொண்டு போகும்போது 1-2 தவறுதல் வந்துடும். அப்பயுமே என்னன்னா, அது ரைட்டா பிடிச்சிருக்கானோ தப்பா பிடிச்சிருக்கானோ இங்கேருந்து கொண்டு போயிடணும். கொண்டு போய் அங்கதான் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவா, அப்புறம்தான் விடுவான். இங்க ரிலீஸ் பண்ண முடியாது. அதை இது அஜாமிலனுக்கு இங்கேயே ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத. அப்ப அந்த பாவம் பேடுத்துங்கிறது தெரியறது அவளுக்கு. இதுக்கு அர்த்தம் புரியல. அவ பேட்டாள், அந்தர்தானம் ஆயிட்டா. அஜாமிலன் யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் நடந்த சம்வாதத்தை கேட்டுட்டு, கொச்சாகம் கிதவத் பாபி, நான் எவ்வளோ பெரிய பாபி, கொஞ்சம் நாராயணேத்தியேதி, பகவன் நாம மங்களம். பகவான் எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி. அவனை நினைக்காம ஒரு தடவை அவன் நாமாவை சொன்னதுக்கே இத்தனை கருணையை அவன் காமிச்சான்னா, அவனை நினைச்சுன்னு சொன்னா என்ன கருணையை காமிப்பான். அவனை நினைக்காம சொன்னதுக்கே இத்தனை கருணையை காமிச்சான்னான்னு இவன் எழுந்துட்டு ஹரித்வாரத்துக்கு ஓடி போயிட்டான். ஓடி போய் அதே நாமாவை சொல்லி அவன் வைகுண்டம் போனான்னு இருக்கு. இந்த கதை அதோட முடியல. யமதூதர்கள் போனார்களே, அவர்கள் என்ன ஆச்சுன்னா, அங்க போன உடனே போய் வெறுங்கையோட வந்தது. இதான் ஃபர்ஸ்ட் தடவை. என்னடா ஆச்சுன்னா, அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், உலகத்துக்கு எத்தனை யமன்னு கேட்டா. நான் உத்தந்தான்டா. நீ கரெக்டான அட்ரஸுக்கு தானே போனேன்னா, அதே 4th ஸ்ட்ரீட் தான், 8 நம்பர் வீடு தான், அங்கதான் போய் பிடிச்சேன். ஓடு கத்தினாவும். அதுக்கு எவன் கேட்டான், நாம போய் கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டு கத்தாம எவன் வந்திருக்கான்னு கேட்டான். நாம போய் கூப்பிட்டா அவனும் கத்துவான். அவன் கத்துறது மட்டும் இல்லை, அவனை சுத்தி இருக்கிறவாள்லாம் கத்துவா. இதுதானே உலகத்துல. கத்தினாங்கிறதுக்காக ஒருத்தர் விட்டுட்டு வருவாளா? அவன் எல்லாரும் கத்துறா மாதிரி கத்தலையே, பின்ன எப்படி கத்தினா? நாராயணா நாராயணேத்யவோ சத்து, நாராயணா அப்படின்னு சொன்னான். நாராயணான்னு அவன் சொன்னான்னு சொல்லிண்டே இருக்க தேவை. யமதர்மராஜன் எழுந்துட்டான் ஆசனத்திலேருந்து. தன்னுடைய ஆசனத்திலேருந்து எழுந்து இப்படி கையை சொல்லிட்டான். யமதூதர்களா, நீங்க பெரிய பாக்கியசாலிகள்னா, ஒரு பரம பாகவதோத்தமன தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா. நீ இவன் கேட்டா, நீ போறதே எஃப்ஐஆர் கையில் கொடுக்கறதே, இவன் இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான், இவ்வளோ குற்றம் பண்ணியிருக்கான், இவனை பிடிச்சிருவான்னு சொல்லி தானே என்ன அனுப்பிச்ச. ஏன்னா யமதூதர்கள் தனி அப்பாயின்மெண்ட் கிடையாது. அதனால பேசுறதே அந்த வாழ்க்குள்ள பேச்சார்த்தே வா போ, மெட்ராஸ் மாதிரி தான், மரியாதையே இருக்காது. நீ வா போ. நம்ம ஊர் பக்கம்லாம் வந்தா வாங்கோ போங்கோ. இன்னும் திருநெல்வேலி கோயம்புத்தூர் பக்கம்லாம் பட்டெல்லாம் குழந்தைய கூட வாங்க அப்படின்னு தான் சொல்லுவா. மெட்ராஸ்ல 80 வயசா இருந்தாலும் வாப்ப அப்படிதான் சொல்லுவாங்க. அது மாதிரி இவாளுக்குள்ள பேசிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, யமதூதன்னு தனியா அப்பாயின்மெண்ட் கிடையாது. இங்கேருந்து பிடிச்சின்னு போற பாப்பிலேயே கிண்டனா இருக்கணும் தூக்கி யமதூதனா போட்டுருவான். ஜெயில அதான சிஸ்டம். ஜெயில சமையல்காரான்னு தனியா கிடையாது, பார்க்கு மெயின்டைன் பண்றவான்னு தனியா கிடையாது, கிளீனிங் கைதிகள் தான். இது நம்ம சாஸ்திரம் சொல்றது தான். அது
அதனால அவன் மரியாதை குறைச்சலாதான் பேசுவான். நீ போறதே என்ன அப்படித்தானே சொல்லி அனுப்பிச்சே. இப்ப அவன் பரம பாகவதோத்தமன்னு சொல்றியே. நான் சொல்றதே அவன் பாபியா இருந்தான், இப்ப பரம பாகவதோத்தமன் ஆயிட்டான். என்ன நாராயணான்னு சொன்னதுனால. நாராயணான்னு சொன்னா பாவங்கள்லாம் போயிடுமா? போயிடும். அப்ப அவன் கேட்டான், நாராயணான்னு சொன்னா பாவங்கள்லாம் போயிடும்னா நீயோ நானோ இந்த யமலோகமோ டிபார்ட்மெண்ட்டோ இந்த இதுவே வேண்டாமேன்னா. அவன் பண்ற அயோத்தியத்தெல்லாம் பண்ணிட்டு உயிர் போற சமயத்துல நாராயணான்னு சொல்லிட்டா எல்லாம் போயிடும்னா. அப்படி நினைச்சிருந்தானே 70 வருஷமா ஆட்டம் போட்டான். இன்னைக்கு வச்சது பத்தியில ஆப்பு என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கேஸும் இருக்காது, ஒரு விவகாரமும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு அப்படியே சௌக்கியமா இருக்கலாம்ங்கிறது 80 வயசுல கொண்டு போய் வச்சா பாருங்க. இனிமேதான் வரிசையா இருக்கு. வைகுண்ட ஏகாதசி மாதிரி இனிமே வரிசையா இருக்கு, வரிசையா வரும். நாமெல்லாம் தவிச்சிருக்கோம், ஒவ்வொருத்தரும் தவிச்சிருக்கோம். தனிப்பட்ட மனிதனுடைய அபிப்பிராயம் இது. என்னடா அது, உழைச்சவன், நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவன், உழைக்கணும்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில சௌக்கியமா இருக்க முடியல, என்ன பண்ணினாலும் அயோக்கியத்தனம். அப்படிலாம் இந்த வீடு கட்டுறதுக்கு என்ன லஞ்சம், என்ன ஆட்டம், என்ன பேசினாலும் இந்த பணத்தை கொடுத்தாதான் இந்த இதுலயே கழுத்து போடுவேங்கிறான். யாரை வச்சு மினிஸ்டரை வச்சு வேணாலும் சொல்லிக்கோ நீங்கிறான். என்ன அயோக்கியத்தனம் இது, அக்கிரமம் இது. நேர்மையா நாம் சம்பாதிச்சு நேர்மையா ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதா இந்த தேசத்துல அப்படின்னு எத்தனை வருஷமா நம்ம அக்ரஹாரத்தை விட்டு பிராமண தர்மத்தை விட்டுட்டு போனதுக்கு காரணமே இந்த அயோக்கிய பாவிகள் தானே. இவா பாட்டுக்கு விவசாயம் பண்ணிண்டு காவேரி ஸ்நானம் பண்ணிண்டு இவா தர்மத்தை பார்த்துட்டு வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறதே அந்த நிலத்தெல்லாம் புடுங்கி குட்டிச்சாறு பண்ணி வாழ்வாதாரத்தை இழந்தா அவ அது என்ன சொல்லுவேன், மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சா. வேற எங்க பொழப்பு இருக்கோ அதை தேடி போனா. மெட்ராஸ் மாதிரி உள்ள இடங்களுக்கு வந்தால், கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் வந்தா, ஒரு கட்டத்துல கவர்மெண்ட்லயும் உத்தியோகம் கிடையாது. 70லேருந்து கவர்மெண்ட்லாம் உத்தியோகம் கிடையாது. அங்க எல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்ப என்ன, எழுதாத மாமா இருக்கார், அவரை கேளுங்க சொதியும். கவர்மெண்ட்ல நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டு பரீட்சை எழுதினேன்னா பொம்மநாட்டியா இருந்தா வேலை கொடுப்பான், புருஷாலா இருந்தா கொடுக்க மாட்டான் பிராமணாலேயே. ஏன் அப்படின்னா அப்ப அது எழுதப்படாத சட்டம். அது பொம்மநாட்டிகள் எல்லாம் உள்ள இழுத்து வேலையை கொடுத்து கூட வேலை செய்யறவாளோட அவளை ஜாயின் பண்ணி விடணும். கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு பைத்தியமா எத்தனையோ பண்ணாலும் சரி இது வரல, நீ இனிமே உனக்கு ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் உத்தியோகம் பேங்க் செக்டருக்கு போனா, கவர்மெண்ட் கிடையாதுன்னு ஒன்று பேங்க் செக்டருக்கு போனா, அதுவும் கிடையாதுன்னு உடனே முடியாச்சுங்கிற சமயத்துல வெளிநாடெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் வெளிநாடெல்லாம் போக ஆரம்பிச்சது. பகவான் ஐடியை திறந்தார். நீ ஒரு கதவை முடினா ஒரு கதவை தொடக்கிற மாதிரி ஐடி வந்தது. ஐடி வந்தது பிராமணாளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னாலும் ஒரு சாபம்னார் டிசிஎஸ் ராமதுரை. ராமதுரைன்னு டிசிஎஸ்ல சீஃப். அவர் செங்காலிபுரம் அவருக்கு சொந்த ஊர். அவர் சொன்னார், இது அனுகிரகம்னு ஒரு வரம்னு சொல்லலாம் மாமா, இது ஒரு சாபம்னு சொல்லலாம். பிராமண தர்மம் எடுத்துனார். நமக்கு வாழ்வாதாரத்தை வேணா கொடுத்ததுன்னு சொல்லலாமே தவிர பிராமண தர்மம். ஒரு காலத்துல பார்த்தேன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு பேங்க்ல உத்தியோகம் பண்ற பிறந்தும் 9 மணிக்கு காத்தால எழுந்து ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு பூவெல்லாம் பறிச்சு சந்தியாதனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கையில ஒரு தயிரிஞ்சாத்தை எடுத்துட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின்லயோ பஸ்லயோ போய் உத்தியோகம் பார்த்துட்டு திரும்பி சாயங்காலம் 5:30 மணிக்கு அங்கேருந்து கரெக்டா கிளம்பி சந்தியாதனத்தை பண்ணிட்டு கோவிலுக்கு போய் இது மாதிரி கதையெல்லாம் படிச்சுட்டு 8:45 சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு சிஸ்டமா இருக்கும் வாழ்க்கை முறை. இப்ப அப்படி கிடையாது. இந்த ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ண முடியாது. 5 நாளைக்கு குளிக்காம சோதத்துன்னு உட்காந்துருக்காங்க மேஜையிலேயே. உட்கார்ந்த இடத்துலயே இன்னும் கக்கூஸ் தான் போடல, பாக்கி எல்லாம் நடக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுக்கும் வசதி வந்துருமோ ஒண்ணுமோ தெரியல. பல்லு தேய்க்கிறது கிடையாது, குடிக்கிறது கிடையாது, மூஞ்சி இது கிடையாது, நெத்தியில ஒன்று கிடையாது. லலாட்ட சூழ்நினா பண்டார பரதேசி மாதிரி பிரஷ்டம் மாதிரி. மிந்தி நெத்தி பாழும் நெத்தியா இருந்தாலே வெய்வாளே, பாழும் நெத்தியா இருந்துட்டா மகாபாபம்னு இருக்கு. இந்த அஜாமல சரித்திரம் இது மாதிரி சரித்திரங்கள்ல தான் சில சட்டங்கள்லாம் வந்தார். ருத்ராட்சம் போட்டிருந்தாலோ விபூதி விட்டு, மார்க்கண்டேய சரித்திரத்துல அது ருத்ராட்சம் போட்டிருந்தாலோ விபூதி விட்டுருந்தாலோ திருமண் போட்டிருந்தாலோ துளசி மாலை போட்டிருந்தாலோ கோபிச்சந்தனம் விட்டிருந்தாலோ அவ பக்கம் போகக்கூடாதுன்னு யம தர்மராஜன் சொல்றான். ஏதாவத்தாலம் அகநிர்ஹரணாய பும்சா சங்கீர்த்தனம் பகவதோ குண கர்மணாம்னா விக்ருஷ்ய புத்திரமகவான்
யதஜாமிலோபி நாராயணேதி மிரியமானய்யாய முக்திம். ஏதாவதா அலம்னா இது ஒன்னே போரும் பகவானுடைய கருணைக்கு. என்ன? சங்கீர்த்தனம் பகவதோ குணகர்ம நாம்னா, பகவானுடைய குணத்தையோ கர்மாவையோ சரித்திரத்தையோ நாமாவையோ சங்கீர்த்தனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுருதி சுத்தமா பாடி பஜனை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவதா அலம், அஜாமிலன் சொன்ன மாதிரி சொன்னாலே போரும். அஜாமிலன் சொன்ன மாதிரி சொன்னாலே எல்லா பாவமும் போயிடும். அப்படின்னா பஜனை பண்ணிட்டா இதுல ஒரு விசேஷம். அஜாமிலனும் வைகுண்டம் தான் போனா, மேல பிரகலாதனும் வைகுண்டம் தான் போகிறான். இதே வைகுண்டத்துக்கு போன இடம் ஒண்ணுதான். அப்ப பஜனை பண்றதுல என்ன விசேஷம்னா, பசி நிவர்த்திக்கு வெறிஞ்சான் சாப்பிட்டாலும் பசி நிவர்த்தி ஆகும், விருந்தோட சரவணன் சமையலை சாப்பிட்டாலும் பசி நிவர்த்தி ஆகும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான். வெறிஞ்சான் சாப்பிட்டாலும் பசி நிவர்த்தி ஆகும். வெறும் சாதத்தை சாப்பிட்ற மாதிரி அஜாமிலன், விருந்தோட சாப்பிட்ற மாதிரி நாமெல்லாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணி பஜனானந்தத்தை அனுபவிச்சுண்டு, இந்த புதுக்கோட்டை பாகவதர்லாம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்த எல்லாம் அவ பெரிய பாகவதர் இருக்கிறது ஆத்மார்த்தமா இருந்தவாவான் தான். ராத்திரிலாம் 2 மணி 3 மணி ஆகும். நித்தியப்படி திவ்யநாமம், நித்தியப்படி பகவானுக்கு பிரபோதனத்திலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி டோலோத்சவம் பரியந்தம். ஒரு இடத்துல ராதா கல்யாணம் நடக்கிறது, ஒருத்தர் ராத்திரில கூப்பிட்டாங்கிறதுக்காக எல்லாம் கிடையாது, அது நித்தியப்படி நடக்கும். நாங்க இந்த மீச பேர் ஞாபகம் பட்டு கோயம்புத்தூர்ல இருந்தா, அவத்துல சப்தாகம், அவர் சதாபிஷேகம், அவத்துல சப்தாகம். எங்க அப்பா பாபு தீட்சர் உபன்யாசம், நாங்கள்லாம் போயிருக்கோம். புதுக்கோட்டை பாகவதர் வந்திருக்கார், கோபாலகிருஷ்ண பாகவதர். மீசமாமான்னு பேர் அவருக்கு, ஆதியபுரத்துல இருந்தார். நான் அப்ப பார்த்ததை சொல்றேன். எங்க அப்பா உபன்யாசம் இது மாதிரி ராத்திரி 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 மணிக்கு முடியும், இல்லை 6 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு முடியும்னா உடனே ஒரு போஜனத்தை பண்ணிட்டு 9 மணிக்கு பஜனை ஆரம்பிச்சா 12-1 மணி பிறந்த முடியும்னு வச்சுக்கோங்களேன். 1 மணிக்கு அவெல்லாம் களைஞ்சு போனதுக்கு அப்புறம் இவர் உள்ள போய் உட்காந்து லேசா தம்புராவை மட்டும் இவர் மட்டும் பாடிட்டு இருக்கோம் சுவாமிகிட்ட. கோபாலகிருஷ்ண எங்கள் அப்பா நானும் பார்த்துருக்கோம். ஏதோ இறங்கி ஒரு நாளைக்கு 3 மணிக்கு கீழே வரத்தே பார்க்குறா எங்கப்பா, அவர் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கு. என்ன மாமா தூங்கலையான்னா, ஏகாந்தமா அப்படிங்கிற. இப்படிலாம் ராத்திரியே தூங்க மாட்டா, சும்மா ஒரு 1/2 மணி நேரம் தான் பெரட்டி எடுத்து உடம்பு போட்டு பெரட்டி எடுத்துட்டு அடுத்து பிராத ஸ்நானத்துக்கு போயிடுவா. இப்படிலாம் இருந்த பரம பாகவதோத்தம் அண்ணா அப்படித்தானே இருந்தார். ஆயுஷ் முழுக்க அண்ணா அப்படித்தானே இருந்தார். அண்ணா 4:30ன்னா 4:30 மணி கார்த்தால, ராத்திரி 12 மணினா 12 மணி தான். இப்படி ரொட்டீன் வாழ்க்கை அண்ணாவோடது. நித்தியம் பிரபோதனம், நித்தியம் டோலோத்சவம், நித்திய நாம சங்கீர்த்தனம், இது இல்லாத நாளே கிடையாது. நித்தியம் பாகவத பாராயணம், நித்தியம் பிரவச்சனம், இது இல்லாத நாளே கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை மகான்கள்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கா. அப்படி வாழணும்னு இல்லை, அப்படி இருந்தா ஆனந்த வாழ்க்கை. அப்படி வாழணும் இல்லைன்னு இல்லை, அது ஒரு ஆனந்தம். விருந்து சாப்பிட்ற மாதிரி. அது அஜாமிலன் மாதிரி வாங்கோ, அஜாமிலன் மாதிரி சொன்னாலே பாபம் போயிடும். இப்படி சொல்லி இப்ப எல்லாருமே நாராயணான்னு சொல்லிட்டா எல்லா பாவமும் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை இருக்காதேன்னா யமதூதர்கள்லாம். அப்படி சொல்லாதேன்னா யம தர்மராஜன். ஜிஹ்வானவக்தி பகவத் குணநாமதேயம் சேதச்சன ஸ்மரதி தச்சரணாரவிந்தம் கிருஷ்ணாய நோ நமதி யச்சிர ஏகதாபி தானானயத்வமசதோ கிருத விஷ்ணு கிருத்யானு. வாக்கு இருக்கு, பகவன் நாமா இருக்கு, சொல்றதுக்கு சக்தி இருக்கு. பகவன் நாமாவை சொன்னா பாவம் போகும்னு சொல்றதுக்கு சாஸ்திரம் இருக்கு, புராணம் இருக்கு. அதை அடுத்து பிரவச்சனம் பண்றதுக்கு மகான்களும் இருக்காள், கேட்கறதுக்கு காதும் இருக்கு. இத்தனையும் தாண்டி நமக்கும் ஆள் வந்துதானே இருக்கான்னு. நமக்கு வர ஆள் குறையவே இல்லையே. இத்தனையும் இருந்தாலும் சொல்ல வராதுன்னு அர்த்தம். கோபிகா ஜீவன ஸ்மரணம்னா இப்படியுமா இன்னும் வாயில புழக்கட்டை வச்சுருக்கா மாதிரி. இதுவாது தேவையில்ல. கல்யாண பந்தியில பாருங்க, மாமா வடை வடை என்னை விட்டுட்டு போயிட்டேன்மா, இறஞ்சி ஒரு வடை. இதுல வடை இருக்கு பாருங்க, உயிரோட இருக்கிறதே தான் திங்கிறது இல்லை, செத்தப்புறமும் அதுதான் திங்க போற. வடை எப்போதும் கிடைக்க போறது, அதுக்கு வடை வடை வடைன்னு கத்துவா. ஒரு தடவை கோவிந்தான்னு சொல்லக்கூடாதா, ராமான்னு சொல்லக்கூடாதா? பகவன் நாமா எவ்வளோக்கு எவ்வளோ இறஞ்சி சொல்ற மந்திரத்தை உபாம்சுவா சொல்லணும்.
நாமாவை இறஞ்சு சொல்லணும். பீஜாட்சரங்கள்லாம் உபாம்சுவா சொல்லணும், நாமாவை இறஞ்சு சொல்லணும். அவ்வளோக்கு அவ்வளோ யுக்வே ரசஜ்ஞே மதுர பிரியாத்வம் சத்யம் ஹிதம் துவாம் பரமம் வதாமி ஆவர்ணயேதாக மதுராட்சராணி கோவிந்த தாமோதர மாதவேதி. இப்படிலாம் மகான்கள்லாம் கதறி இருக்காள். கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ணானந்த சதானந்தேதி ப்ரூஹி முகுந்தேதி ரசனே ப்ரூஹி முகுந்தேதி ரசனே ப்ரூஹி முகுந்தேதி. ரசனேன்னு கூப்பிட்டு சொல்றா. பகவன் நாமாவை சொல்லு, பகவன் நாமாவை சொல்லு அப்படின்னு வாக்க சொல்றா. இப்படி பகவன் நாமாவை சொல்றவாள யமதூதர்கள் ஒன்றும் பண்ண மாட்டார்கள் அந்த சரித்திரம் சொல்லி, அதன் பிறகு விருத்ராசுரன் ஒரு அசுரன், அவனுக்கும் இந்திரனுக்கும் சண்டை நடக்கிறதே பகவானை குறித்து அவன் ஸ்தோத்திரம் பண்றான் 4 ஸ்லோகத்துல பகவத் சரணத்துல தனக்கு பக்தி வேணும்னு. இந்திரன் அவனை வதம் பண்ணிட்டார், அவன் மோட்சத்தை அடைஞ்சான் அப்படிங்கிறதே அதோட இன்னொரு கதையை சேர்த்து சொல்றதே பரீட்சத்துக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்னா, விருத்ராசுரன் பேரே அசுரன், இந்திரன் தேவன். பக்தியோட கம்பேர் பண்றதே விருத்ராசுரன் தான் டாப். இந்திரன் அந்த அளவுக்கு பக்தி கிடையாது. இந்திரனோடது காமிய பக்தி, விருத்ராசுரனோடது நிஷ்காமிய பக்தி. ஒன்று வேணும்னு கோவிலுக்கு போறதுக்கும் நித்தியப்படி கோவிலுக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது மன கஷ்டம் அப்படின்னா நீ கோவிலுக்கு போறதுன்னு ஏன் வச்சுக்கிற, நித்தியம் போறதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு நடுப்புல வந்தா கேட்டுக்கோ, அப்ப தைரியமா இருக்கும் மனசு. என்னது நம்ம என்னன்னா, உதாரணமே இந்த குழந்தைகள் இருக்கு பாருங்க, எப்போதும் அப்பா சொல்றபடி நடந்து அப்பா சொன்னதை கேட்டுன்னு அப்பாட்ட பிரியமா இருந்து ஒன்று கேட்டா அப்பாவுக்கு கேட்காமலேயே செய்யணும்னு தோணும். சில குழந்தைகள் என்ன பண்ணும், ஒட்டவே ஒட்டாது, சொன்னதெல்லாம் கேட்கவே மாட்டான். அவனுக்கு ஏதாவது வேணும்னா வந்து குழையுவான், ஒரு காரியமாகணும் அப்படின்னு சொன்னான். அப்பையும் அந்த அப்பா செய்யாம விட போறது இல்லை. ஆனா அசடு இல்லையே, ஒரு காரியமாகறதுக்காக நீ பிரியமா இருக்கிறதுக்கும் காரியம் இல்லாம பிரியமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அந்த காரியம் இல்லாம நிஷ்காமிய பக்தியா இருக்கணும். ஆபத்து வந்தா பகவத் சரணத்தை விட்டு நாம் எங்க போறோம்னு சொல்லுங்க. பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறத தப்புன்னு சொல்லல சாஸ்திரம், பிரார்த்திக்கிறத ரைட்டுன்னு தான் சொல்றது. நீ வந்து காரியத்துக்காக பழகாதேன்னு சொல்றது, அதெல்லாம் ஆரம்ப நிலை. இவன் ஏன் பகவான் ஏன் இப்படி அனுகிரகம் பண்ணினார்? அசுரர்களை கண்டா பகவானுக்கு பிடிக்காதா, தேவதைகளை தான் பகவானுக்கு பிடிக்குமா, இப்படிலாம் சில கேள்விகள் கேட்க, அப்ப வந்து சுகாச்சாரியால் சொன்னால் அப்படி கிடையாது. சமமானவன் பகவான். சமப்பிரிய சுஹுத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யானி அவதீத்விஷமோ யதா. சமமானவன் பகவான். யார் அவன்கிட்ட எப்படி பழகிறாளோ அப்படி அனுகிரகம் பண்ணுவான், யார் என்ன பிரார்த்திக்கிறாளோ அப்படி பகவான் பண்ணுவான். பகவானுக்கு வேண்டியவனோ வேண்டாதவனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, படித்தவனோ படிக்காதவனோ, ஏழைன்னோ பணக்காரனோ, சின்னவனோ பெரியவனோ, ஆரோக்கியமானவனோ ஆரோக்கியம் இல்லாதவனோ, முட்டாளனோ புத்திசாலின்னோ, பிராமணனோ சூத்திரனோ வித்தியாசம் கிடையாது. பாவபக்தி கா பூகா சோயி ஜோக சுக சுனஹி பாவே பகத பூலதிய ராம திவானே நிஜ பதவா கோ தேவே. பாவபக்தி, பகவான் பக்தியை மட்டும்தான் பார்ப்பான், அதுக்கு மேல ஒன்னையும் பார்க்க மாட்டான். விருத்ராசுரன் பகவான்கிட்ட என்ன கேட்டான்? இந்த யுத்தத்துல எனக்கு வெற்றி வேணும்னு அவன் கேட்கல, எனக்கு பக்தி வேணும்னு கேட்டான். இந்திரன் என்ன கேட்டான்? வெற்றி வேணும்னு கேட்டான். பக்தி பெருசா வெற்றி பெருசா அப்படின்னா, தற்காலிகமான பார்வையில பக்தி பெருசு, லாங் பார்வையா பார்த்தோம்னா பக்தி தான் பெருசு, வெற்றி பெருசு தற்காலிகமான பார்வையில. லாங், ஏன்னா வெற்றின்னா பின்னாடியே அதுக்கு தோல்வி உண்டு, எப்போதுமே அதை தெரிஞ்சுக்கணும். துவந்துவம் இதெல்லாம், சுகம்னா துக்கம் உண்டு, மானம்னா அவமானம் உண்டு, லாபம்னா நஷ்டம் உண்டு, வெற்றினா தோல்வி உண்டு, சீதம்னா எல்லாம் அதோட முடிவே அதுல தானே. பகலோட முடிவு ராத்திரியில, குளிரோட முடிவு சூட்டுல, சூட்டோட முடிவு குளிர்ல, சுகத்தோட முடிவு துக்கத்துல, துக்கத்தோட முடிவு சுகத்துல, எல்லாமே ஒரு எல்லை இருக்குமோனோ. எல்லை இல்லாதது பக்தி தானே. சாத்வஸ்மின் பரம பிரேம ரூப பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம்ங்கிறார் நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லும் போது. அதுக்கு எல்லையே கிடையாது.
அந்த பக்தி வேணும்னு அவன் கேட்டா பக்தியை கொடுத்தா. உண்மையா பகவான் அவனுக்கு தான் அனுகிரகம் பண்ணினார். யாருடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை, யாருடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை, யாருடைய வாழ்க்கையில மானம் இல்லை, யாருடைய வாழ்க்கையில அவமானம் இல்லை. அதெல்லாம் தற்காலிகமானது. பின்ன இதெல்லாம் நம்ம பகவான்கிட்ட பகவத் கிருபையினால நமக்கு கிடைச்சது அப்படின்னு நாம் நினைக்கிறோமே தவிர, உண்மையில பகவான் பண்ற கிருபை எதுனால் சத் சங்கத்தை கொடுத்து பக்தியை கொடுக்கறது தான். வாழ்க்கையை சௌக்கியமா வைக்கிறது மட்டும் இல்லை. இதுக்கு ஒரு எல்லாம் உண்டு. எல்லாம் இருந்தது ராவணனுக்கு, சத்சங்கம் இல்லை. அது மாதிரி எல்லா வசதியும் இருந்திருக்கும், சத்சங்கம் இருக்காது. அது ஏதோ ஜென்மாந்தர சுகிருதம் மிச்சம் இருந்தது. அது இருந்து அந்த அந்த கணக்கு முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்லுவா. உங்க ஆஞ்சநேய சுவாமியே சொல்றார் அங்க ராவணனை பார்த்து, உன்னோட கணக்கு புண்ணிய கணக்கு முடிஞ்சு போயிடுது, பாவத்தோட கணக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா. பாவத்தோட கணக்கு ஆரம்பிச்சதனுடைய அடையாளம் தான் நான் வந்ததுன்னாரு. லங்கைக்குள்ள பிரவேசம் பண்ணது அதனாலதான் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு புண்ணியம் ஏதோ பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு இது உண்டே தவிர, உண்மையான கிருபைங்கிறது நல்லோர்களுடைய சேர்க்க, அதன் மூலமாக வர பக்தி. பகவானுக்கு வேற்றுமை இருந்தா குறிப்பிட்டவாதான் பகவானுக்கு பக்தர்களா இருக்கணும். அப்படி இல்லையே, எத்தனை எல்லா பிரிவிலையும் பகவானுக்கு பக்த, அசுரன் பக்தனா இருந்திருக்கான், ராட்சசன் பக்தனா இருக்கான், பைசாச்சம் பக்தனா இருந்திருக்கு, ஒரு குரங்கு பக்தனா இருந்திருக்கான், சண்டாளன் பக்தனா இருந்திருக்கான், சூத்ரன் பக்தனா இருந்திருக்கான். 63 நாயன்மார், 12 ஆழ்வார்கள்ல எத்தனை பேர் பிராமணன்? எத்தனை பேர் பிராமணன்? இன்னைக்கு ஒரு பிராமணன் தான் பூஜை பண்றான். அவர்களுக்காக வக்கால். இந்த மேல மேல இந்த ஸ்ரீரங்கத்தையும் சொல்றேன், சிதம்பரத்தையும் சொல்றேன். 23ஆம் தேதி ஏகாதசி, 27ஆம் தேதி திருவாதிரை. இந்த ஏகாதசி உற்சவத்துலதான் திருப்பாணாழ்வார் பெருமாளுக்கு ஜலம் கொண்டு வர சமயத்துல அவர் ஒதுங்கல்லேங்கிறதுக்காக அவர் மேல கல்லை விட்டு எரிஞ்சு ஒதுங்குன்னார். இவெல்லாம் கொள்ளிடத்திலேருந்து தான் ஜலம் பெருமாளுக்கு தினம் வரும். அப்படி வரத்தே அவர் வர வழியில அவர் பாட்டுக்கு பஜனை பண்ணி நின்னார். ஒதுங்கு ஒதுங்குனால் அவன் கேட்கலன்னு உடனே ஒரு கல்லை விட்டு எரிஞ்சால் நெத்தியிலேருந்து ரத்தம் வந்தது, சுயனு வந்தது. ஒதுங்குடா அப்படின்னு சொன்ன உடனே, மன்னிச்சுக்கோங்க சாமி, நான் பகவன் நாமா சொல்ற அந்த இதுல மறந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கி விட்டார். இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் உள்ள பெருமாள்கிட்ட வச்சா பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்காரே, அவருடைய நெத்தியிலேருந்து ரத்தம் வருது. இந்த கல்லு பட்ட ரத்தம் வர்றது. இவெல்லாம் அர்ச்சகெல்லாம் பயந்து போயிட்டாள். இது என்ன அப்படின்னு அவ நடுங்கும் போது அர்ச்சகமுகேன பகவான் ஆவேசிச்சு திருப்பாணாழ்வார உள்ள அழிச்சுனுவா அப்படின்னு சொல்ல, உள்ள வந்து பார்க்கிறார். என் அரங்கனை கன்ற கண்கள் மற்றொன்றுனை காணாதே அப்படின்னு ஓடிவே கட்டிண்டார். அப்படி ஓடிவே கட்டிண்டார் மோட்சம் திருப்பாணாழ்வார். அது மாதிரி நந்தனார் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணணும்னு பேட்டார். உள்ள போறதுக்கு அவர் மனசு ஒத்துக்கல, நமக்கு சுத்தி கிடையாது, அதனால வேண்டாம்னு நினைக்கிறார். 3 நாள் சுத்தி சுத்தி வரார். பூஜை பண்ற தீட்சிதாருடைய கனவுல போய் பகவான் சொல்றான், நந்தன் என் பக்தன் நந்தன் ஊர் எல்லையில இருக்கான், அவனை எனக்கு பார்க்கணும் அழிச்சுன்னு வாங்குவோம்னா, நாம் பார்க்கணும் அழிச்சுன்னு வாங்குவோன்னு சொல்ல தீட்சிதா எல்லாம் அலறி போயிட்டார். எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கனவுன்னு ஒண்ணு. எல்லாரும் வந்து நந்தனார்ட்ட சொல்றார், இந்த தீட்சிதாள்கிட்ட ஒரு பெரிய உயர்ந்த குணம் என்ன தெரியுமோ, அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நடராஜாவை பார்த்துருவான். நடராஜ குஞ்சு குட்டி உள்பட அழிச்சுன்னு வந்துருவா நடராஜாட்ட. இப்படி சின்ன குழந்தைய அழிச்சுன்னு வந்து எப்படி தெரியுமா காமிப்பா, நடராஜா பாரு, சிவகாம சுந்தரி பாரு அப்படின்னு சொல்ல மாட்டா, பாட்டி பாரு தாத்தா பாரும்பா. நடராஜாவை தாத்தான்னு காமிப்பா, அந்த சிவகாம சுந்தரிய பாட்டின்னு காமிப்பா. இதை விட ஒரு விசேஷம் சொல்றேன். பும்சவனம் சீமந்தம்னு 2 வெவ்வேறு காரியம். சீமந்த தண்ணிக்கு போதாயனர் சொல்றாரு வீணாவாதம் கேட்கணுங்கிறார் ராத்திரி. இவா எல்லாருமே போதாயன சூத்திரம் தான், தீட்சிதால் எல்லாருமே. ஆமா, பழைய காலத்துல தமிழ்நாட்டுல இருந்த பிராச்சீன பிராமணா எல்லாரும் போதாயன சூத்திரம். மற்ற சூத்திரக்காரெல்லாம் பின்னாடி வந்தவா. சோழியாள்னு பேரு, சோழ தேசத்து பிராமணால்னு பேர். அவள் பூர்வ சிகால்பாவாள், இஞ்ச குடுமி வச்சுப்பாவா. கவனிச்சு பார்த்தெல்லாம் இன்னைக்கும் இஞ்ச குடுமி வச்சுட்டு இருப்பா. இந்த சைடுல எல்லாம் முடிஞ்சுக்கிறது, இந்த இடத்துல மொத்தமா இப்படி இருக்கும். இப்ப நமக்கு பின்னாடினா கொண்டு வச்சுக்கிறோம், அப்படி வச்சுக்க கூடாது, இப்படி இருக்கும் அவளுக்கு மேல சைடுல முடிஞ்சுக்கிறா. அது ஏதோ பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த போதாயனர் சொல்றார், ராத்திரி சீமந்தமான அன்னைக்கு ராத்திரி வீணையை கேட்கணும்னு. தீட்சிதாள்கிட்ட என்ன பழக்கம்னா, சீமந்தம் ஆன உடனே அந்த பொண்ணு ஐஷன் வந்து அந்த படியில
பஞ்சாட்சர படி இருக்கு பத்தியில, அதுக்கு முன்னாடி கீழே நிறுத்தி கிட்டக்க நடராஜா பக்கத்துல நிறுத்தி நடராஜாவை நன்னா பாரு அப்படின்பா. நன்னா பாரு, 5 நிமிஷம் 10 நிமிஷம் நன்னா பாரு அப்படின்பா. எதுக்குன்னா இவ பார்க்கல, இந்த உள்ள இருக்கிற குழந்தை பார்க்கணும். அடுத்த பூஜைக்கு அந்த குழந்தை தயாராகணுங்கிறதுக்காக. என்ன ஒரு சிஸ்டம், என்ன ஒரு தர்மம், என்ன ஒரு சிஸ்டம். இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுமா ஜட்ஜ்மெண்ட்டு, தொடக்கூடாது, அவ கிட்டக்க போகக்கூடாதுன்னு சொல்லுமா? அதுக்கு இன்னைக்குமே அந்த ஆத்து குழந்தையெல்லாம் நீங்கள்லாம் நம்ம மேலோட்டமாக பேச பார்த்தா போறாது. ஒரு தீட்சிராத்துல போய் ஒரு நாள் தங்கினேன்னா அந்த குழந்தைகள் பார்த்தெல்லாம் எல்லாருக்கும் ஒரு நடராஜா இருக்கும், ஒரு புறப்பாடு இருக்கும், இது இருக்கும். இதை வச்சிருந்தா அது விளையாடவே விளையாடும். சாமி புறப்பாடு தீபம் இப்படி அடிச்சிருந்தா அது விளையாடும். ஏன்னா அதாவது அந்த சம்ஸ்காரத்தில் உள்ளது. அந்த அப்படி பொழுது விடிஞ்சா நடராஜாவை பார்க்கிற எங்களை பார்க்கணும்னு பகவான் நினைக்கிறானான்னு தெரியலடா நந்தா. வாங்கம்மா, உன்னை பார்க்கணும்னு பகவான் ஆசை. அந்த பட்சணத்தை எல்லாம் வாங்கி பிடிச்சு எறும்பு வராது. உன்னை பார்க்கணும் அப்படின்னு பகவான் ஆசைப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி இவர் ஐஷன் போறா. இவர் போமாட்டேங்கிறார். ஏன் அப்படின்னா, நான் வரத்துக்கு தகுதி இல்லாதவன். பூமியில் புலைய நாய் பிறந்தேனே, ஒரு புண்ணியம் செய்யாமல் இருந்தேனே, பரம கிருபாநிதி அல்லவோ இந்த பறையல் உபச்சாரம் சொல்லவோ. சுவாமி உன் சந்நிதி வந்தேனே, பவ சகரங்களையும் நான் கடந்தேனே, கரை கடந்தேன் சரணம் அடைந்தேன், கரை கடந்தேன் சரணம் அடைந்தேன், தில்லை வரதா உந்தன் பரிதாபமும் பாபமும் தீரவே நானங்கே நான் வருகலாமோ, அங்கே வருகலாமோ ஐயா. உந்தன் அருகில் நின்று கொண்டாடவும் பாட கொண்டாடவும் பாடவும் வருகலாமோ. அபூர்வமான கீர்த்தனை. நான் வரலாமா, எனக்கு அந்த தகுதி உண்டா? இப்படி கூப்பிட்டு வச்சு பகவான் கொண்டாடலையா? பகவானுக்கு பக்தன் தான், பக்திங்கிற ஒரு தகுதி தான் பகவான் பார்ப்பான். அசுரனை கண்டா பிடிக்குமா பகவானுக்கு அப்படின்னு நீ கேட்டியே. ஒரு அசுர குழந்தைக்காக பகவான் ஒரு அவதாரம் பண்ணினான். அந்த கதையை சொல்றேன். ஹிரண்யாட்சனுங்கிற அசுரனை பகவான் வதம் பண்ணின உடனே அவனுடைய அண்ணா ஹிரண்யகசிபு தன் தம்பியை கொன்ன ஹரிநாராயணனை கொன்னுவேன்னு மந்தரமலையில போய் மேருமலையில போய் தபஸ் பண்ணி அசாதாரணமான வரன்களை வாங்கின்னு உலகம் முழுக்க கட்டுப்படுத்தினான். எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தினான்னா, யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது, யாரும் பகவானை பஜிக்க கூடாது, யாரும் பகவானோட பேரை கூட சொல்லக்கூடாது. மாலிக் கபூர்னு ஒரு பாபி இந்த பாரத தேசத்துல ஹிஸ்டரி படிச்சவாளுக்கு தெரியும். ரங்கநாதர் கோவில் உள்பட 43 வருஷம் பூட்டி இருந்தது. மீனாட்சி கோவில், ரங்கநாதர் கோவிலாம் பூஜையே கிடையாது. அந்த பாபிகள் இந்த பக்கம் சுத்தரத்தை 43 வருஷம் இந்தியாவில் எந்த கோவிலுக்கும் பூஜை கிடையாது. பூஜை கிடையாதுன்னா வெளிப்படையா, இதையும் தாண்டி அவ பூஜை பண்ணினா சிஷ்டாச்சாரத்தோட நிச்சயப்படி போய் ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை வந்துட்டு வருவா. வெளியில கோவில்லாம் எல்லாம் இடிச்சு மூடி இப்படியே நடந்தது. அது மாதிரி ஹிரண்யகசிபு காலம் அத்தனை கல்பகோட்டி காலம். பகவான் நாமா கூட சொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு 4 புள்ள, 4வது புள்ளையா பிரகலாதன் பிறக்கிறான். பிறந்தா அவன் பக்தனா இருக்கான். அவன் கர்ப்பத்துல இருக்கும்போது ஹிரண்யகசிபு ஒரு தடவை தபஸுக்கு போயிருக்கான். அப்ப இந்திரன் அவனை பிடிச்சுன்னு போறதே நாரதர் தடுத்து தன் ஆசிரமத்துல வச்சுன்னு பகவத்குணம் சொல்லும் போது அதை கேட்டு அவனுக்கு பக்தி வந்திருக்கு. அந்த குழந்தை 4 வயசுல இருந்தே பகவான்கிட்ட பக்தியா இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு தாங்க முடியாம
எவ்வளவோ சொல்லி அவன் கேட்கலன்னு ஒன்று பிடிச்சி இழுத்துன்னு வந்து, நான் உன்னை நாராயணா நாராயணான்னு சொல்லாதேங்கிற, நீ திரும்பி திரும்பி நாராயணா நாராயணான்னு சொல்ற, எந்த பலத்துல சொல்ற, யார் உனக்கு பலம் அப்படின்னு உடனே பகவான் தான்னா, அந்த ஹரிநாராயணன் தான் பலம்னா. எனக்கு மட்டும் இல்லப்பா, தவச்ச ஜெகதாஞ்சாப்பி சபலம், உங்களுக்கும் அவன் தான் பலம், உங்களை சுத்தி இருக்கிற கூட்டத்துக்கும் அவன் தான் பலம், உலகத்துக்கே அவன் தான் பலம் அப்படின்னு உடனே அவன் எங்க இருக்கான்னு கேட்டான். அவன் இல்லாத இடம்னு ஒன்று இருந்தா அல்லவோ இருக்கிற இடத்த சொல்றதுன்னா, இந்த தூண்ல இருக்கானா, ஏன் இல்லேன்னு கேட்டான். தஸ்மாத் ஸ்தம்பேன்னா, இந்த தூண்ல ஏன் இல்லேன்னா, திருஷ்யதேன்னா, இருக்கானேன்னா, எங்க இருக்கான் காமி, இதோ இருக்கான்னா. அப்ப உடனே கோபத்தோட கத்தி எடுத்துன்னு வந்து அந்த தூணை ஓங்கி குத்த, டாங்கிற சப்தத்தோட தூண் பொளந்து பகவான் நரசிம்மாவதாரம் பண்ணி வரா. ஆகாசத்துக்கு பூமிக்கும் அலாவிதான சரீரம், கழுத்துக்கு மேல சிங்க உருவம், கழுத்துக்கு கீழே மனுஷ உருவம், கழுத்து முழுவதும் பிடர்மைகள் சாட்ட சாட்டையா தொங்குறது, விரிந்ததான நெற்றி, வில்போல் வளைந்ததான புருவங்கள், தீ பந்தத்தை கொளுத்தினா மாதிரி கண்ணு பிரகாசிக்கிறது, ஜுவாலை சொட்டுறா மாதிரி கண்ணீர் சொட்டுறது, குகை போல வாயி, சோட்டா கத்தி போல பற்கள், அண்ட சராச்சரமே அதிர்றா மாதிரி சிம்ம கர்ஜனை, கழுத்துக்கு கீழே மனுஷ உருவம், 1000 கைகள், 1000 கைகள்லையும் ஆயுதங்கள், சோட்டா கத்தி போல நகங்கள், ஆபரணங்கள், குறுகியதான இடுப்பு, பீதாம்பரம். இதோட பகவான் வெளியில வர, நரசிம்ம பகவான் மேல போய் ஓடி போய் இரண்யகசிபு விழ, பகவானும் அவனை பிடிச்சி கட்டி கொஞ்ச நேரம் விளையாடி நிலப்படியில உட்காந்துட்டு மடியில தூக்கி போட்டுட்டு அவன் உடம்ப 2ஆ கிழிச்சு போட்டான். இந்த கிழிச்சு மார்புல போட்டுக்க, எல்லாரும் நடுநடுங்கி போக, தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பண்ணி, கோபம் அடையாத போது பிரம்மா சொன்னார் பிரகலாதனை பார்த்து, நீ தான் சமாதானப்படுத்தணும்னு சொல்ல, இவா எல்லாமே கிட்டக்க போறதுக்கு பயப்படுறாள். குழந்தை கிட்டக்க போய் பகவானை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்றான். பிரம்மாதய சுரகணாஹ முனயோத சித்தாஹ சத்வைகதா நமதயோ வசசாம் பிரவாஹைஹி நாராதிதும் புருகுணைஹி அதுனாபி பிப்ருஹு கிந்தோஷ்டு மர்ஹசி சமே ஹரிருக்ரஜாதே. சத்வகுண பிரதானமான தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அடங்காத போது என்ன பூங்குறார் பிரம்மா. அவர்கள்லாம் பயப்படுறாள். எனக்கு பயம் கிடையாது. நாகம் பிபேமி, நான் உன்னை கண்டு பயப்படலை. ஏன், காட்டுல உள்ள சிங்கத்தை கண்டு மற்ற மிருகங்கள்லாம் பயப்படும், சிங்கக்குட்டி பயப்படுமான்னு. மற்ற மிருகங்கள்லாம் பயப்படும், சிங்கக்குட்டி பயப்படுமா? அது மாதிரி பகவானை கண்டு அபக்தன் தான் பயப்படணும். பக்தன் எதுக்கு பயப்படணும்? என்னோட பக்தன், என்னோட அம்மா, என்னோட அப்பா, எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறது தானே. பார்த்தயவா பாத்தாலே ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்ய, காளிதாசன் சொல்றான். ஏ மாதா தவ பதயுகலாம். மத்தவா அடிச்சான்னா அம்மாட்ட போகும். குழந்தையில கவனிச்செல்லாம் தெரியும். அம்மா அடிச்சா அம்மாட்ட தான் போகும். அம்மா அடிச்சா அம்மா காலையே தான் சுத்திக்க மாட்டேன். அது மாதிரி ஒரு கால் ஒரு தண்டனையை கொடுத்தா கூட பகவானை தாண்டி பக்தர்களுக்கு தெரியாதே, நான் என்ன பண்ணினேன், எனக்கு தண்டனையை கொடுத்துட்டேன், என்ன கை விட்டுடாது அப்படிதான் தோணுமே தவிர இன்னொரு இடத்துக்கு போயிடுவாள. இதெல்லாம் பக்தியினுடைய ஒரு பராகாஷ்டை. ஸ்தோத்திரம் பண்ண பகவான் என்ன வேணும்னு கேட்க, வரம் வேணுங்கிற எண்ணம் இல்லாத எண்ணம் வேணும்னா, அது உனக்கு இயல்பாவே இருக்கு, ஏதாவது ஒண்ணு கேளு அப்படின்னு சொல்ல. அப்பதான் பகவான் எங்க அப்பா கரையேறணும்னு ஒண்ணு, எங்க அப்பா கரையேறணும்னு பிரகலாதன் கேட்க, உங்க அப்பாவுக்கு நான் என்னடா மோட்சத்தை கொடுக்கறது, எப்ப பரம பாகவதோத்தமனான நீ இந்த குடும்பத்துல பிறந்து பக்தி பண்றியோ அப்பயே 21 தலைமுறை வைகுண்டத்துல சீட்டு போட்டுருவேன் பகவான். ஒருத்தன் பக்தி பண்ணினான்னா அவ அப்பா, அவ அப்பாவுக்கு அப்பா, அவ அப்பாவுக்கு அப்பா, திரு சப்தபி பிதா பூதா. அவ எப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கறதெல்லாம் விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தா அதுக்கே பலன் சொல்றோம் நாம. கன்யாம் கனக சம்பன்னாம் சர்வாபரண பூஜிதாம் தாசியாமி விஷ்ணவேதுபியம் பிரம்மலோக ஜிகீஷையா. அதான் அந்த தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மனஷ்டன்னு சங்கல்பமே அங்க அப்படிதான். 21 தலைமுறை கரையேறணும்னு ஒரு கன்னிக்கையா ஒரு பெண்ணை தானம் பண்ணி கொடுத்தாலேன்னா, ஒரு பாகவதனா இருந்து பகவன் நாமா வச்சோன்னான்னா பக்தி பண்ணினான்னா 21 தலைமுறை கரையேறது அப்படின்னு சொல்லி பகவான் லட்சுமி நரசிம்மமா தரிசனம் கொடுத்து தன் மடியில பிரகலாதனை உட்காத்தி வச்சு தன் மடியையே சிம்மாசனமா பண்ணி சிம்மமுகமா பகவான் இருக்கிறதுனால தன் கையையே கிரீட்டமா வச்சு அவன் தலையில வச்சு தன்னோட கண்ணீரையே அவன் மேல அபிஷேகம் பண்ணி சரி பட்டாபிஷேகம் பண்றாள் பகவான் பிரகலாதனுக்கு. எந்த ராஜ்யத்துக்குன்னால் அகில உலக பக்தர்களுடைய சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவா.
இன்னைக்கு உலகத்துல எத்தனை பக்தர்கள் வந்தாலும் ஃபர்ஸ்ட் பக்தன் யார்? பிரகலாத, நாரத, பராசர, புண்டல். இந்த 100 விசேஷம் என்னன்னா, குருநாதர் நாரதர் பிரகலாதனுக்கு, அவர் பி கிரேடுக்கு போயிட்டார், இவன் ஏ கிரேடுக்கு வந்துட்டான். ஆமா, பிரகலாத நாரதன்னு 2வதுக்கு போயிட்டார், அவர் முதலுக்கு வந்துட்டான் பிரகலாதன். பிரகலாத, நாரத, பராசர, புண்டலீக, வியாசாம்பரீஷ. இந்த ஸ்லோகம் சொல்றவா நான் சொல்றபடி இனிமே சொல்லணும். வியாசாம்பரீஷ, சுகசௌனக, பீஷ்மதால்பியான், ருக்மாங்கதார்ஜுன, வசிஷ்ட, விபீஷண, பிரேமிகாதீன் அப்படின்னு சேர்த்துக்கணும். வசிஷ்ட விபீஷணாதீன்னு நிறுத்தக்கூடாது. விபீஷண பிரேமிகாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. அந்த 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 லிஸ்ட்ல உள்ளவர் அண்ணா பிரகலாத, நாரத, பராசர, புண்டலீக அப்படின்னு சொல்ற லிஸ்ட்ல உள்ளவர் அண்ணா. சொல்லி மாளாது. பகவான் லக்ஷ்மி நரசிம்மமா தரிசனம் கொடுத்தாருங்கிற பரியந்தம். நாளைய தினம் கஜேந்திர மோட்சம், மகாலட்சுமி விவாகம், அமிர்தமதனம், தன்வந்திரி அவதாரம், வாமனாவதாரம், அம்பரீஷ சரித்திரம், ராமாவதாரம் முதலியவைகளாம் நாளைய தினம். நித்யான்னதாத்ரே ச மஹீசுரேப்யः நித்யம் திவிஸ்தைர் நிஷிபூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண